ஏன் நம்ம எல்லாருமே குட் லைஃப்ல இருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம குட் லைஃப்ல இருந்து அடுத்த நகர்வாக நம்ம வந்து நேச்சர் பியூர் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். அதுக்காக நம்ம வந்து ஒரு என்ட்ரி போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம அசோசியேட் பேர்ல ஒரு ஐடி கிரியேட் ஆயாச்சு. ஐடி நேம் வந்து ராயல் ரிச் அசோசியேட்ஸ். வடிவேல் சார் கேக்குதா? கேக்குது கேக்குது சார், கேக்குதுங்க சார். ராயல் ரிச் அசோசியேட்ஸ் சார் நேம். ஓகே 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 ஓகே. எப்படி இருக்கு நேம்? குணான் சார் நேம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு சார். குணான் சார் குணான் சார் கேக்குதா? சார் கேக்குது. இப்போ நம்ம அசோசியேட் பேர் வந்துன்னா ராயல் ரிச் அசோசியேட்னு வச்சு நம்ம ஐடி கிரியேட் பண்ணியாச்சுங்க சார். நேச்சர் பேர்ல இல்ல தென்னிந்தியாவுடைய 0001 ஐடி கிரியேட் ஆயாச்சு. இன்னும் அதுக்கு நம்ம யாரும் ஐடி போடல. ஏற்கனவே நம்ம குட் லைஃப்காக சேர்ந்தது 30 என்ட்ரி. இப்ப நம்ம இந்த டீம் என்ன பண்ண போறோம்னா 120 பேர் கொண்ட டீமா மாத்த போறோம். ராயல் ரிச் அசோசியேட் இன்னும் 90 பேர் வேணும் நமக்கு. சரிங்களா? அதுல ஏற்கனவே பயிற்சியில இருக்கிறவங்கள எடுத்து போட்டோம்னா ஒரு 10 பேர் ஆச்சு, மொத்தம் 40 ஆச்சு. இன்னும் ஒரு 80 பேர் நம்ம கொண்டு வரணும். எல்லாமே நம்மளுடைய செல்வ சிந்தனை குழுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு. நம்ம அந்த கொண்டு வரணும். அடுத்ததாக இப்ப நம்ம இந்த 120 பேர் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பொழுது எப்படி நம்ம குட் லைஃப்க்கு எல்லாரும் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து நம்ம உள்ள போனோமோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மீதி வரக்கூடிய இந்த 90 பேர்கிட்டயும் அதே மாதிரி 10,000 ரூபாய் வாங்கி நம்ம இந்த ராயல் ரிச் அசோசியேட்டா ஆக்கிக்கொள்ள போறோம். சார் புரியுதுங்களா? அப்போ ஏற்கனவே வசூல் பண்ண 3 லட்சம் ரூபாய் குட் லைஃப் கிளப் ஆயிடுச்சு. இவங்க கிட்ட 90 பேர்ட்ட வசூல் பண்ணோம்னா 9 லட்சம் ரூபாய் ஆகுது. அந்த 9 லட்சம் ரூபாய் பேஸா நம்ம வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து நாம இந்த ராயல் ரிச் அசோசியேட் வழியா என்னென்ன வியாபாரங்கள்லாம் செய்யறோமோ என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறோமோ அதுக்கெல்லாம் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? எவ்வளவு முடியுமோ அவளுக்கு அந்த 10,000 ரூபாய் வந்து நம்ம மேக்சிமம் லாபத்தை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த ஒரு ரெவென்யூ மாடல் சரியா அமைஞ்சதுன்னா இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு 120 பேர் கொண்ட டீம் உருவாக்கி நம்ம வியாபாரங்களை துவங்க முடியும். இந்த பேஸ்ல நம்ம இப்போ வந்து ராயல் ரிச் அசோசியேட் பேர்ல ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்ல ஒரு நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட் தான் நம்ம இப்ப எடுக்கிறோம். ஆனா இதை தாண்டி நம்ம பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ராயல் ரிச் அசோசியேட் எவ்வளவுக்கு பலமா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய சூப்பர் மார்க்கெட்டு, துணிக்கடை, ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஒரு வியாபாரமா ஆரம்பிச்சு அதோட அனுபவம் உள்ள நம்ம மக்கள் எல்லாம் இருந்து அதை டெவலப் பண்ணும்போது என்னன்னா 10 பேர் 10 விதமான வியாபாரங்களை செய்யும் பொழுது அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் லாபம் வந்தாலும் சரி இதுல இருந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். ஓகே, என்ன புரியுதா? நாளைக்கு இது வேர்ல்டுல ஒரு பெரிய மாடலா மாறுது. ஏன்னா இதுக்குள்ள வரவங்க எல்லாருமே ஒரு பியூர் மைண்ட் செட்டோட உள்ள வந்தாங்கன்னா கரெக்ஷன் இல்லாம நமக்கு கண்டிப்பா ஒரு ஒரு பெரும் முதலாளி பார்க்கக்கூடிய லாபத்தை நாம எல்லோருக்கும் பிரிச்சு கொடுத்தோம்னா எல்லா ஃபேமிலியும் ஹாப்பியா இருக்கும். 1 கோடி ரூபாய ஒரு முதலாளி லாபம் பார்த்தாருன்னா அவரு ஹாப்பி, அவரு ஸ்டாஃப் எல்லாம் சம்பாதிக்க போறாரு. ஆனா இங்க யாரும் நம்ம ஸ்டாஃபா இல்ல, நம்ம எல்லாரும் பங்குதாரணும். அதே 1 கோடி ரூபாய நீங்க 100 பேருக்கு ஆளுக்கு 1 லட்சம் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த டீம் ஸ்பிரிட்டும் இந்த டீமுடைய பலமும் வேற மாதிரி இருக்கும். அந்த 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்தோம்னா ஒரு பெரிய தொகையா தெரியும். என்ன காரணம்னா அந்த 1 கோடியா சம்பாதிச்ச அந்த பெரும் முதலாளிக்கு அந்த 1 கோடி எங்க இருந்ததுன்னா நம்ம மாதிரி சாமானிய மக்கள் செஞ்ச செலவு தான். அப்ப நம்ம மாதிரி சாமானிய மக்கள் எதுலாம் செலவு செய்யறோமோ அந்த செலவு செய்யக்கூடிய தொழில நம்ம தொழிலா இருந்தா அந்த லாபங்களை எல்லாம் நமக்கு வந்துடும். புரிதல ஐயா? அப்ப அதுக்கு ஒரு முன்னோடி திட்டமா நம்ம இறக்குறோம். இப்ப அந்த வகையில வந்துன்னா இனிமேல் வரக்கூடிய எல்லாரையுமே நம்ம வந்து உள்ள இணைச்சிக்கிறதுக்காக செய்ய போறதுன்னா அவங்க ஒரு 10,000 கொடுத்து இணைஞ்சுக்கிட்டா போகுது நம்ம டீமோட.
இது என்னுடைய கருத்து. உங்க கருத்து என்ன? ஏன்னா இந்த 10,000 கூட ஏன் நான் தீர்மானம் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற 30 பேரும் ஆளுக்கு 10,000 கொடுத்தா உள்ள வந்திருக்காங்க. புதுசா உள்ள வரவங்களுக்கும் அவங்களுக்கும் முதலீடுன்னு பார்க்கும்போது என்னன்னா எதுவும் வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்றதுனால தான். ஐயா புரியுங்களா? ஏன்னா இன்னைக்கு இந்த பிசினஸ் வந்திருக்குது, இதுக்கு முதலீடு தேவையில்லை. இதுக்கு முதலீடு தேவையில்லை. இப்ப நம்ம செய்யக்கூடிய நேச்சர் பியூருக்கு முதலீடு தேவையில்லை. ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்க 30 பேரும் 10,000 கொடுத்து குட் லைஃப்ல வந்திருக்காங்க. சரில, இப்ப அந்த 3 லட்சம் ரூபாய்க்கான லாபத்துக்கான பொறுப்பு குட் லைஃப். அங்கிருந்து வந்தோம்னா நம்ம லாபத்தை 30 பேர் கொடுத்துடலாம். ஆனா இந்த 9 லட்சம் ரூபாய் மீதி இருக்கிற 9 லட்சம் ரூபாய் வச்சுட்டு நாமளே ஒரு ரெவன்யூ மாடலை உருவாக்குறதுனால ஆனா இந்த பொறுப்பு நம்மளே நிறைய எடுத்துக்கலாம். காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை இன்னொருத்தருக்கு பதிலுக்காக. சரிங்களா? இந்த 9 லட்சம் ரூபாய் கூட வந்தோம்னா ஒரு தனிப்பட்ட முறையில நான் முடிவு செய்யாம நமக்குன்னு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நம்ம டீம் போட்டுட்டோம்னா, ஏற்கனவே நம்ம நாராயண் சார் கேட்டார் இல்லையா, சார் என்கிட்ட ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருக்குது, நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா அப்படின்னா, அதை நம்ம டீம் கிட்ட கொடுத்துட்டோம்னா, சார் அவர் கொடுக்குறது நல்ல ப்ராஜெக்ட் தான், கொஞ்சமா செய்யட்டும் அப்படின்னு. அப்ப அதுக்காக வந்து ஒரு 5 பேர் 10 பேர் பொறுப்பு எடுத்து அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். அவங்க 10 பேர் மட்டும் அதுல செஞ்சிட்டு இருக்கும்போது அதுக்கான லாப தொகையில அவர் சொன்னாரு, சார் நம்ம எப்படி 50 இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்க என்ன கொடுக்குறீங்களா அந்த மாதிரி. அதெல்லாம் வேண்டாம், 10 பேர் நீங்க உழைக்கிறீங்களா 80% நீங்க எடுத்துங்க, 20% அசோசியேட் கொடுங்க போதும். அப்படிதான் நம்ம சொன்னோம். அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வியாபாரங்களை செய்ய முடியுமோ செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா நாம நமக்கு தெரிஞ்சு நல்ல திறமை இருக்கிறவங்க இல்ல நல்ல உழைக்கக்கூடியவங்களை எல்லாம் வச்சு சின்ன சின்ன வியாபாரங்களா நம்ம தொடங்கிட்டே இருந்தோம்னா போதும். ஒரு வண்டி கடையா இருந்தா கூட அதை நம்ம வியாபாரமா இருக்கணும். அதாவது இப்ப அந்த ஆன்லைன் சேல்ஸ் தானே இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வண்டி கடையில் இதுல எல்லாம் கூட நம்ம ப்ராடக்ட் வச்சு விற்க முடியுமான்னு? ஐயா வண்டி கடையில் நம்ம ப்ராடக்ட் இல்லைங்க. நான் சொல்றது ஒருத்தர் வந்து வண்டி கடை போட்டு நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்றான்னு வச்சுக்கேன். அந்த வண்டி கடை போட்டு பொழைச்சதுக்கு என்ன தொகையை நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த வண்டி கடையில வரக்கூடிய வருமானத்துல 80% நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, இதுதான் நான் சொல்றது. நம்ம ப்ராடக்ட் அங்க போட போறது இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா எங்கெங்கெல்லாம் வருமானத்தை உருவாக்க முடியுமோ அங்கெல்லாம் உருவாக்குறதுக்கு நம்ம அசோசியேட் கூட நிக்கின்றேன். ஓகே, சரிங்களா? எத்தனையோ மகளிர் குழுக்கள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல வச்சு நிறைய பொருட்கள் எல்லாம் பண்றாங்க. சரிங்களா? சார் நம்ம எல்லாருமே மாசம் ஆனா கண்டிப்பா செய்ய வேண்டிய செலவுகளும் சிலதெல்லாம் இருக்குல்ல சார். ஆமா, அந்த கண்டிப்பா செய்யக்கூடிய செலவுகள்லாம் நம்ம வியாபாரமா இருந்தா எப்படி பண்ணி வச்சு பாருங்க. அதுக்கு நமக்கு வந்து பெரும் பணம் வேணுமானா பெரும் பணம் வேண்டியது இல்ல. நம்ம கிட்ட வந்தோம்னா ஒரு பெரும் பண்ணா மக்கள் இயக்கம் வேணும். இப்ப இந்த 120 பேர் சேர்ந்துட்டோம் இல்லைங்களா? இந்த 120 பேர் சேர்ந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் ஈட்ட ஆரம்பிச்சோம்னா இந்த மாடல் ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, பல பேர் நானும் நீனு உள்ள ஆரம்பிப்பாங்க. அது உள்ள ஆரம்பிச்சது சார் 120 பேருக்கு மேல இங்க இடம் இல்ல, வேணா இன்னொன்னு செய்யலாம். என்ன செய்யணும்னா இதனுடைய எக்ஸ்டென்ஷனா இன்னொரு 120 பேர் கொண்ட டீம் உருவாக்கலாம். புரியலையா? புரியுது. இப்படி உருவாக்கி நாம என்ன பண்ணோம்னா எக்ஸ்டென்ஷன் கொடுத்து உருவாக்கி அந்த 120 பேருக்கும் இதே மாதிரி ரெவன்யூ ஜெனரேட் எல்லாம் பண்ணி கொடுத்து இல்ல அவங்க வெளியில கொடுக்குற பணத்துக்கு 80% போக மீதி 20% அவங்க டீமுக்கு வரும். இல்ல நம்ம தாய் டீமுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மதர் டீமுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன ஏர்ன் பண்ணாலோ அதுல இருந்து 2% நம்ம இங்க கொடுத்தா போதும். புரியுதுல்ல? அவங்களை மானிட்டர் பண்றதுக்கு. அப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு பெரிய மாடலா மாறிச்சா சார், வேர்ல்டு வைடு வந்ததுன்னா நடுத்தர மக்கள் எல்லாருமே ஓரளவுக்கு பொருளாதார தன்னிறைவு அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனா என்ன தெரியுங்களா, ஒரு தனி முதலாளியாக எடுத்துட்டு போற அந்த கோடிக்கணக்கான லாபங்கள் பார்க்கக்கூடிய அந்த மனோபாவம் இல்லாம எவ்வளவு வந்தாலும் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம்ன்ற மனோபாவம் இருந்ததுன்னா கண்டிப்பா இது மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஆயிடும். என்ன வடிவேல் சார் சொல்றீங்க?
ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சரி, உங்களுடைய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க, நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேனே. இப்ப ஏற்கனவே இருக்கிற அந்த 30 பேர் யாரும் படிச்சுட்டோமா ஒரு முறை? 1 ஷியாம் பிரகாஷ், 2 கலைச்செல்வன், 3 சந்திரஹாசன், 4 கனகராஜ், 5 ரேணுகாஸ்ரீ, 6 ஜி.கே. மூர்த்தி, 7 விஜயா, 8 கௌதமன், 9 சின்னதுரை, 10 சீனிவாசன், 11 குணாலன், 12 பரமேஸ்வரி, 13 தமிழ்வாணன், 14 ஜெயமணி, 15 சீனிவாசன், 16 பாலு, 17 செல்வகுமார், 18 ராஜரத்தினம், 19 அரணிகா, 20 ரங்கசாமி, 21 மகாலிங்கம், 22 அழகேசன், 23 லோகநாதன், 24 சம்பத்குமார், 25 செலக்ட் பாலு, 26 நளினி, 27 மணி, 28 டி.கே. வடிவேல், 29 செந்தில்வேல், 30 வைகுண்ட சிவகுமார். இந்த 30 பேர் சரியாக இருக்கக்கூடியவங்க. இப்போ பயிற்சிக்கு வந்திருக்கக்கூடியவங்க அவங்களோட சேர்ந்து இன்னொரு 10 எக்ஸ்டன் ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா 1 நாராயணன், 2 அருணகிரி, 3 சிவபாலன், 4 வேலுமதனன், 5 அன்புச்செல்வன், 6 திலக ரகுநாதன், 7 ஓம்குமார், 8 மேகநாராயணன், 9 மில்டன் ராஜசேகர், 10 ஏழுமலை. இதோட சேர்த்து 40 ஆச்சு. இன்னும் 80 பேர் நம்ம கொண்டு வரணும். 80 பேர் கொண்டு வரதுக்கு என்ன செய்யலாம்? அதாவது 80 பேரை வெளியில இருந்து கொண்டு வர போறதுல இப்ப நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிட்ட பேசணும். சரில, அவங்க கிட்ட பேசி கொண்டு வர பொறுப்பை யார் எடுத்துக்கலாம்? யாரெல்லாம் சேர்ந்து எடுத்துக்கலாம்? இல்ல இது அடுத்த கட்ட நகருக்கு எப்படி போலாம்? ஏன்னா முதல்ல நம்ம வந்து ஒரு 120 பேர் கூட டீம் உருவாக்கிட்டோம்னா சேலத்துல ஒரு பிரம்மாண்டமான நேரடி மீட்டிங் வச்சிடலாம். அதுக்கு குட்லே கண்டி வர்றதுக்கு தயாராகிறாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சிடலாம்னு இருக்காரு. அதனால மே மாசமே ஒரு நாள் நம்ம அதை வைக்கிறதுக்காக தயாராகணும். எப்போ நம்ம சேலத்துல ப்ரோக்ராம் வைக்கலாம்? சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நீங்க என்னோட பேரு ஏன் சார் சொல்லல? சொன்னாங்களே. உங்க பேர் தானே ஆர் திலகம் ரகுநாதன்? இல்ல சார், நீங்க சொன்னது எனக்கு தெரியல, அதனால நான் திருப்பி கேட்டேன் சார். இல்ல அது எப்படி இத்தனை பேர்ல அந்த பேர் மட்டும் உங்களுக்கு விட்டு போச்சு? என் காதுல விழல சார். அதுதானம்மா கேக்குறேன். இத்தனை பேர் சொன்னதுல அந்த ஒரு பேர் மட்டும் எப்படி உங்க காதுல விழாம போச்சுன்னு கேக்குறேன். அதுதான் சார் எனக்கும் தெரியல. சார் நீங்க ஆர் திலகம் சொன்னீங்க, வெற்றி திலகம் சொல்ல சார். அதுதான் அவங்க கரெக்ட் கேக்குறாங்க. சார், கரெக்ட் சார். அருணகிரி ஐயா கரெக்டா சொல்லிட்டாரு, அதனால தெரியாம அதனால போச்சு சார். நான் முழு நேரம் படிச்சேன் நானு. ஓகே சார், சரி திலகம் ரகுநாதன். ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். உங்களை விட்டுட்டு நாங்க போக முடியுமா? சரில, ஓகே சார், நன்றி. நாளைக்கு நாங்க எல்லாரும் வெற்றி திலகம் விட வேண்டாமா? சொல்லுங்க, எல்லாரும் நம்ம அமைதியாவே இருந்தோம். சரி, இப்ப நாம என்ன பண்ண போறோம்? இப்ப நீங்க இந்த ஒர்க் ஸ்டைல் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணும். இப்ப நம்ம ப்ராடக்ட பேஸ் பண்ணி நீங்க நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாதான் இதை வந்து இப்ப நம்ம டீம்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் நாம இப்ப சொல்ல முடியும். இல்ல சார், நான் என்ன சொன்னா இப்போதைக்கு அவங்க கிட்ட வியாபாரம் சொல்ல வேணாம். முதல்ல இந்த 120 பேர் கொண்ட அசோசியேட்டுக்குள்ள உள்ள வரட்டும். சரி சார், அதாவது செல்வ சிந்தனை குழுவின் சார்பாக இது வரைக்கும் நம்ம சிந்தனை கொடுத்தோம். இனிமேல் அதுல வருமானம் தர மாதிரி பல கூட்டு வியாபாரங்களை ஆரம்பிக்கிறதுக்காக இருக்கிறோம். ஓகே சரில, அந்த கூட்டு வியாபாரங்களை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கூட்டமைப்பு வேணாமா? கண்டிப்பா. அப்ப அந்த கூட்டமைப்பு தான் ராயல் ரிச் அசோசியேட்ஸ். ஓகே, அதுக்குள்ள நீங்க வர தயாரா இருக்கீங்களா? வருவதற்கு தயாராக இருந்தா உங்ககிட்ட வைப்ரண்ட் அசோக்குமாருடைய நம்பர் இருந்ததுன்னா நேரடியா அவருக்கு அடிச்சு கேளுங்க. ஓகே, நீங்க செய்ய வேண்டியதுல என்ன, ராயல் ரிச் அசோசியேட்னு ஒண்ணு கிரியேட் ஆயிருக்குது. இதுல நம்மளுடைய செல்வ சிந்தனை குழுல இருக்கிறவங்களுக்கு 120 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு. அது எதுக்கு என்ன ஏதுன்ற டீட்டெயில் உங்களுக்கு விழாவிலேயே தெரியும்னா நீங்க அவருக்கு போன் அடிங்க அப்படின்னு அவர் தூண்டி விட்டீங்கன்னா போதும். இப்ப அவங்க போன், ஏன்னா நான் அடிச்சு பாக்குறேன், பல பேருக்கு லைன் வர மாட்டேங்கிறாங்க. அவங்கள வந்தா பேசுறது ஈஸி நமக்கு. ஓகே, அப்ப நம்ம இந்த 80 இருக்கிற 80 பேருமே அப்படியே வருவாங்களான்னு சொல்றதுக்கு கேரண்டி கிடையாது.
ஐயா வர வேண்டாங்க ஐயா. வச்சு நான் என்ன சொன்னா வர வேண்டாம். நாம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கேட்கிறோம் அவ்வளவுதான். ஒரு ஆமா போன் கால் ஆமா பண்றோம், ஒரு ரைட் வாய்ப்பு கேட்கிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம குட் லைஃப் என்ன பண்ணோம்? அன்னைக்கு வந்து ஏற்காடு வந்தோம் 60 பேர். ம் 60 பேர்கிட்ட கேட்டு 30 பேர் தான் வந்தாங்க. ஆமா அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடியவங்க கிட்ட கேட்போம் நம்ம. கரெக்ட் சரிங்களா? வர வரைக்கும் வரட்டும். வந்தது போக ஓகே வந்தவங்களுக்கு விருப்பமானவங்க இருப்பாங்கல்ல. ஆமா வந்தவங்களுக்கு நண்பர்கள், வந்தவங்களுக்கு உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா? ஆமா சரி எங்க ஃப்ரெண்டுல இருந்து ஒரு 2 பேர் வரட்டுமா? எங்க ம் நண்பர்ல அப்படின்னா அவங்களெல்லாம் வச்சு சில மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்தி முடிச்சோன்னா அவங்களையும் குவாலிஃபை பண்ணி நம்ம இதுக்குள்ள கொண்டு வரலான்றேன். ஓகே அதான் கரெக்ட் அதாவது அதுதான் நம்ம டைம் நாளைக்கே நம்ம 120 பேரா மாற்ற போறது இல்ல. ஆனா என்னைக்கா ம் இருந்தாலும் லிமிட் 120 தான். ஓகே இல்ல அந்த சரிங்களா? மாதிரின்னா நம்ம யாரு ஃபர்ஸ்ட் கம் வராங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்டா ம். வரணும், திரும்ப ரிமைண்டர் பண்றோம், ஒரு டைம் தர்றோம், இத்தனை தேதிக்குள்ள சேருங்கன்னு சொல்லிட்டு. அப்படி சேரலங்கும் போது அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நாம ரெடி பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். சரி. இப்போ இதுல 120 பேர் கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம ஒரு தீர்மானமா எடுத்துக்கலாம். ஒண்ணு. ஓகே ரெண்டாவது இந்த 120 பேர் உள்ள கொண்டு வரணும்னா நம்ம 366 செல்வ சிந்தனை குழு இருக்கு பாருங்க. அந்த குழுக்குள்ள ம் இருக்கிறவங்க எல்லாம் பேசணும். இப்ப இந்த மீட்டிங் வந்தவங்க தான் பேசணும். பேசி அவங்களெல்லாம் வந்து அதான் அவங்களுக்கு என்ன பேசணும்னா இது இந்த மாதிரியான வியாபாரம் இவ்வளவு வரும் அவ்வளவு வரும் அதெல்லாம் வேணாம். நம்ம செல்வ சிந்தனை குழுவுக்காக ஒரு அசோசியேட் கிரியேட் ஆயிருக்குது. அவ்வளவுதான். சரி அதுல வந்து நம்ம நிறைய கூட்டு வியாபாரங்கள் பண்ண போறோம். அந்த கூட்டு வியாபாரங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு போன் பண்ணி கேளுங்க. இல்ல சார் எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டா நீங்க போன் பண்ண நீங்க குடிச்சிங்க. சார் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு, வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நாம அது ஒரு பக்கம் குடிச்சுக்குவோம். ஏன்னா இன்னாருக்கு போன் பண்ணியாச்சு, இன்னாருக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சுட்டாங்க. அந்த விருப்பம் இல்லைங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே ஏன்னா நாளைக்கு வந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, சார் நானும் குழுல தானே சார் இருக்கிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நானும் கூட இணைஞ்சிருப்பேனே எஸ் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஏன்னா இன்னைக்கு என்ன தெரியுங்களா, மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க போய் தனியார் செய்யணும் செய்யறது தயாரா இல்ல யாரும். அப்ப ஏற்கனவே 119 பேர் இருக்கிறாங்கன்னா 120 ஆளாவது நான் சேர மாட்டேனா? அப்ப 120 பேர் இருக்கும்போது அதுல நான் ஒரு ஆளை வந்து என்னுடைய பங்களிப்பு ஏதாவது ஒரு சேனல் கொடுத்தா போதுமே அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. சரிங்களா? ஓகே அதனால நம்ம யாரையும் வந்தோம்னா விட்டு விட்டு போயிட்டோன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே சரி. அதுக்காக இந்த தான். இதுக்கு ஆர்கனைசர் இந்த இது வந்து பேசுறதுக்கு யார் நம்ம டீம்ல ஆர்கனைசரா இப்ப போட்டு ம். அவங்களுக்கு இன்சார்ஜ் கொடுத்துடலாம். இல்ல சார் நான் என்ன சொன்னா ஒரு ஆர்கனைசரா இல்லாம ம் நான் என்ன சொன்னா இப்ப இங்க இருக்கிறோம் இல்லையா நாம, ஆமா நான் என்ன பண்ணேன் இல்லையா அந்த குழுல இருந்து நான் ஒரு 10 பேர்கிட்ட பேசுறேன், ஓகே நீங்க ஒரு 10 பேர்கிட்ட பேசுங்க. எஸ் அப்படியே அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதுல அதான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு இந்த பேர் படிச்சேன் இல்லையா, ம் இப்போ படிச்ச பேருக்கு பிறகு அவங்க எல்லாம் கன்ஃபார்ம். ம் அந்த லிஸ்ட் நான் என்னன்றது கூட நான் போடுறேன் குரூப்ல ரெடி பண்ணி. ஓகே அவங்களை விட்டுட்டு மத்த ஆளுக்கு எடுங்கன்றேன். அவ்வளவுதான். சரிங்களா? புரியுது. கேட்டீங்கன்னா அவங்க வந்தா ஓகே, வரலனாலும் ஓகே, அவ்வளவுதான். எஸ் அப்படியே ஓகே இல்லையா? இதுல நம்ம பேச வேண்டியதுன்னா இது நேச்சுரல் ஒரு கம்பெனி இருக்குது, குட் லைஃப் அங்க மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஓகே நம்ம செல்வ சிந்தனை குழுல இருந்து ராயல் வெல்த் அசோசியேட் கிரியேட் பண்ணிருக்கோம். கரெக்ட். இதுல 120 பேரை வச்சுக்கிட்டு எந்த வியாபாரம் வேண்டுமானாலும் செய்யலாம்னு குழு தீர்மானிச்சிருக்குது. ஓகே சரிங்கள? அப்படிப்பட்ட ஒரு குழுவுக்குள்ள ஒரு அங்கமா நீங்களும் இருக்க விரும்புகிறீர்களா? எஸ் அது என்ன பிசினஸ் ஏது பிசினஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலா இப்ப சொல்ல முடியாது. அது நம்ம அது சொல்லிதான் இப்போ நம்ம எல்லாரையும் கொண்டு வர முடியாது. அதான் என்னன்னா இப்படி ஒரு அசோசியேட் கிரியேட்டா இருக்குது, அதுக்குள்ள நீங்க ஒரு அங்கமா இருக்க விரும்புறீங்களான்னு. சரி சார் நான் அங்கமா இருக்கேன்னா எவ்வளவு பணம் போடணும் இல்ல நான் ஏதாவது செய்யணுமா அப்படின்னா அப்படின்னு ஏதாவது உங்களை தீர்வு கேட்டா வைப்ரண்ட் அசோக்குமார் நம்பர் இருந்தா நீங்க போன் பண்ணி கேட்டுங்க. இல்ல உங்களுக்கு இந்த தகவலை சொல்லி இல்ல நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே ஓரளவுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நாம பார்த்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல அதான் ஐயா, நீங்க அந்த தகவலை கொடுத்துட்டு அவங்கள வந்து நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்டு என்ன எல்லாரும் வேணுமா எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சரி அவங்க சேர்ந்துக்கிட்டோன்ற. ஓகே அப்ப குழுல இருக்கிற எத்தனை பேருமே நம்ம விடாம கேட்டு ஃபைனல் பண்ணி உள்ள கொண்டு வந்த பிறகு சார் மொத்தமே வந்து 90 தான் சார் வந்திருக்கு, இன்னும் ஒரு 30 தேவைப்படுது அப்படின்னா இந்த 90 பேர்கிட்ட கேட்போம் சார்.
ம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சொந்த பந்தம் அப்படிதான் வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்கள உள்ள கொண்டு வாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவரோட 30 பேர் சேர்த்து அந்த 120 தான் பண்ணிக்கிறோன்ற. அப்படியே ஓகேங்களா? Yes. இது நம்ம ராயல் ரிச் அசோசியேட்டுக்கான 120 பேருக்கான சில கிரியேஷன் ரெடி பண்ண போறது. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நேச்சர் பியூர்ன்றது ஒரு நியூட்ராசிட்டிக்கல் கம்பெனி, ஊட்டச்சத்து நிறுவனம். அந்த ஊட்டச்சத்து நிறுவனம் அந்த ஊட்டச்சத்து பொருட்களை எல்லாம் இன்னைக்கு இந்தியா அண்டு பல கண்ட்ரிகளுக்கு கொண்டு போக போறாங்க. அதுல சவுத் இந்தியால ஃபர்ஸ்ட் ஐடி நம்மளுடைய 0001 ஐடி அது கிரியேட் ஆயாச்சு. இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, அதுல எவ்வளவு வருமானம் வந்தாலும் 120 ஷேர் பண்ண போறோம். அதாவது எப்படி ஷேரிங்னு கேட்டீங்கன்னா, அதுல எவ்வளவு வருமானம் வந்தாலும் முதல்ல ஒர்க்கிங் இன்கம்னு கொஞ்சம் தனியா பிரிக்கிறோம், நான் ஒர்க்கிங் இன்கம் பிரிக்கிறோம். அது பர்சன்டேஜ் தான் என்னன்னு நம்ம ஒரு டீம் போட்டு அனலைஸ் பண்ணி அதை பிரிச்சுக்கலாம். அப்ப விஷயம் என்னன்னா, ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் பிரிச்சுட்டு இந்த நான் ஒர்க்கிங் இன்கம் 120 பேருக்கு கொடுத்துறது. ம். இந்த ஒர்க்கிங் இன்கம் அந்த 120 பேர்ல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஒர்க்கிங் இன்கம் கொடுத்துறது. ம். புரிஞ்சது இல்லையா? எஸ். அதனால உள்ள அந்த யாருக்குமே பணம் இல்லைன்னு இருக்கக்கூடாது. நான் சும்மா தான் இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே தரல அப்படின்றது இல்லாம, சும்மா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு கிடைக்கும், நான் ஒர்க்கிங் இன்கம் கிடைக்கும். அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லையா, ஒர்க்கிங் காரங்களுக்கும் ஒரு டார்கெட் இருக்கும் இல்ல? இல்லையா? அது இப்ப நம்ம எடுக்கிறதுக்கு அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. முதல்ல ஒர்க் பண்ணிட்டோம், ஒர்க் பண்றத பேஸ் பண்ணி நம்ம அதை மாத்திக்கலாம். ரைட், ஓகே. ஏன்னா இங்க வந்து நம்ம உள்ள வரக்கூடிய யாருமே அடவடிக்காரங்க யாரும் கிடையாது. ஆமா. கொஞ்சம் முன்ன பின்ன ஒர்க் கூட குறைய இருந்தாலும் அவருக்கு என்ன சார் கூட கொடுத்துட்டீங்க, எனக்கு என்ன கம்மியா கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்கறவங்க யாரும் கிடையாது. ஓகே. ஏன்னா மேக்சிமம் எல்லாம் செல்வ சிந்தனை எடுத்தவங்க தான் உள்ள வராங்க. ஓகே. சரி, அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கய்யா. ராயல் ரிச் அசோசியேட்டர்ஸ் வந்து இந்த 120 பேரா சார்? 120 பேர் கொண்ட டீம். 120 பேர் கொண்ட டீம். என்ன நேச்சர், அது என்ன சொல்லுங்க, அதை எழுதிக்கிறேன் சார். நேச்சர் பியூர். நேச்சர் பியூர். நேச்சர் கியூர். பியூர் பியூர். ஆமா, கியூர் கியூர் தானே? பியூர் கிடையாது, பியூர் சுத்தமானது. பியூர் சுத்தமானது. பியூர் நேச்சர் பியூர், அதாவது இயற்கையின் தூய்மை. ஓ, நேச்சர் பியூர். அவ்வளவுதான். இயற்கையின் தூய்மை அப்படிங்கிற கம்பெனி. ஆமாங்கய்யா. அதுல ராயல் ரிச் அசோசியேட்டா 120 பேர் நம்ம அசோசியேட் ஆகிற செல்வ சிந்தனையில் உள்ள குரூப். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஐடி அப்படிங்கிற. இதுல மெம்பர் ஆகிறதுக்கு நீங்க விருப்பம் இருந்தா இதுல கலந்துக்கலாம். அதுல கலந்துக்கிறதுக்கு நம்ம சொல்லலாம், செல்வ சிந்தனை ஆளுங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். பத்தாத போதுதான் மத்தவங்கள உள்ள இருக்கிறோம். என்னங்கய்யா கழிச்சிருந்தேன் கேளுங்க. அதான் சார், இதுக்கு அமௌண்ட் 10,000 ரூபான்னு சொல்லிடணுமா? ஆமா ஐயா. இல்ல அது நீங்க முடிஞ்சா சொல்லுங்க, முடியல என்ன நம்ம குழுவில் இருக்கிறவங்க தானே. ஆனா என்கிட்ட பேச சொல்லுங்க, நான் பேசின பிறகு கூட நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. சார் நான் எல்லாரையும் உங்ககிட்ட தான் பேச சொல்லியிருக்கிறேன். அதான் முதல்ல அவன் பேசட்டுன்றேன். இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விருப்பம் இருந்தா அதுக்கு எவ்வளவு சார் கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்டு வரட்டுன்றேன். இந்த நேச்சர் பியூருங்கிறதே வந்து நான் இன்னும் உள்வாங்காம இப்பதான் உள்வாங்குறேன். பரவாயில்லைங்க. ஏன்னா எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை என்னதுங்களா, எதுவுமே சரியா காதுல வாங்கலனாலும் ஏதோ கொஞ்சம் சரியா காதுல வாங்க வைப்ரண்ட் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமா, அது ரொம்ப தப்பு. அது இல்லைங்க, இல்ல தப்பு இல்ல, அது சரியான ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம சரியா கேட்கலாம், சரி அவரு சரியா கேட்டிருப்பாரு, ஆனா அவர் பின்னாடி போலான்னு அந்த தயாராகிறாங்க பாருங்க, அது சரியான விஷயம் தான். நம்ம அப்படிதான் வழி நடத்த முடியும். ஆமா, அது உங்க பேரை எதுக்கு சொல்லணும்னா, உங்க பேரை கேட்டாதான் அங்க அந்த ஒரு நம்பகத்தன்மை வந்து கூடுதலா இருக்கு. அதுதான். அப்போ அதனாலதான் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா, எப்படி பாசில கால் வச்சா வழுக்குமோ அப்ப எப்படி நம்ம கால் பார்த்து இருக்க முடியல, அப்படி நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம்னா ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா நகர்றோம். என்ன பார்த்து நீங்க இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க, இருக்கிறேன்னு கொஞ்சம் நம்பிக்கை வருது. அதோட இதோட விளக்கம் கேட்கையில சரி நம்ம சார்ட்ட நம்ம வடிவேல் சார்ட்ட அனுப்புமான்னு வந்துடணும்னா, அவர் யாரோ என்னமோங்கிறது அசோக் சார்ன்னு சொல்லிட்டா, சரி 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 நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன்.
ம். அப்படின்றாங்க. அதுலயே தெரியுது சரி எல்லாம் சாரு தலையில தான் அனுப்பிச்சு விடணும் போல இருக்கு அப்படின்னு அப்படிதான் இல்ல அதான் தெரியுது. அனுப்பிவிடுங்க நானு அனுப்பிவிட்டு பேசி நம்ம வந்து இந்த 120 பேருக்கு இந்த மாடலா மாத்திட்டு சரி. இதுல இந்த வியாபாரம் மட்டும் இல்ல நேச்சுரல் பேர் மட்டும் இல்ல நம்ம அன்றாடம் செலவுகள் எங்கெங்கெல்லாம் செய்யறோமோ அந்த வியாபாரங்கள்லாம் ஒண்ணு ஒண்ணா நம்ம கிரியேட் பண்ணணும் ம். சரிங்களா நாளைக்கு யார் வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா அதெல்லாம் இதுல கொண்டாந்து சேர்த்து விட்டுற வேண்டியதுதான். என்னங்கய்யா யார் யாருக்கு முதல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கா நீங்க வழி நடத்துங்க நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம்னு இட வேண்டியதுதான். இல்லைங்க அவங்களே வந்து வழி நடத்தணும்னு அவசியம் இல்ல நாமளே கிரியேட் பண்ணலாம் சரி சார். இல்ல ஏன்னா நம்ம தான் இப்ப மென்டாரிங் கம்பெனி ஆக போறோம் இல்லையா அது சரி. அப்போ வியாபாரத்தை கிரியேட் பண்ணி அதுக்கு ஆளை போட்டு நம்ம மென்டாரிங் ஒழுங்கா பண்ணிட்டே இருந்தா போதுன்றேன். ம். சரி நீங்க ஒரு வியாபாரத்தை அது சரியான பாதையில நகர்ந்து கொண்டே இருக்கிறதான்னு கவனித்து கண்காணித்தாலே போதுன்றேன். ம். ம். நத்த மாதிரி அது நடந்துட்டே இருந்தாலும் நீங்க 4 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிருக்கும். ம். 4 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் போயிருக்கும். ம். அப்ப என்னன்னா நம்ம இங்க கவனிக்க வேண்டியது இல்ல நிறைய பேர் வியாபாரம் பண்றாங்க சார். ஆனா அது டெவலப்மெண்ட் நோக்கி போதான் யாரும் பாக்குறது இல்ல. ம். 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 டெய்லியும் வியாபாரம் நடக்குது சேவை சாப்பிடுறோம் இந்த கடனை கட்டுறோம் அந்த கடனை கட்டுறோம் அதை பண்றோம் இதை பண்றோம் இப்படி ஓட்டிட்டு இருக்காங்க தவிர இந்த வியாபாரம் இன்னி ஸ்டேஜ்ல இருந்து இது அடுத்த வருஷம் வளர்ச்சி நோக்கி போகணும்னா இங்க என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும் என்ன செய்யணும் அப்ப அந்த டெவலப்மெண்ட் மேல கவனம் இருந்ததுதான் ஒரு ஆளு 2வது பிரான்ச்சை ஓபன் பண்ணுவாரு ம். 3வது பிரான்ச் ஓபன் பண்ணுவாரு இல்லைன்னா அந்த ஒரே கடையிலேயே உட்காந்துட்டு பல வருஷமா பேச்சுக்கிட்டே இருப்பாரு பெஞ்சு தான் தேய்ப்பாரு. ம். இப்ப சென்னை நுழைஞ்சீங்கன்னா எந்த பக்கம்லாம் நீங்க சென்னைக்குள்ள நுழைய முடியுமோ அங்கெல்லாம் சரவணா ஸ்டோர் இருக்குது. நீங்க வந்து சரவணா ஸ்டோர்னா டி நகருக்கே போகணும். இப்ப நீங்க எந்தெந்த பக்கம்லாம் அவுட்டர் வந்து உள்ள நுழைறீங்களோ எல்லா இடத்துலயும் இப்ப சரவணா ஸ்டோர் வந்துருச்சு. அப்போ இது எப்படி வரதுக்கான சாத்தியம்னா யாரோ ஒருத்தர் ஏன் 2வது கடை போகக்கூடாது 3வது கடை போகக்கூடாது 4வது கடை போகக்கூடாது யோசிச்சதனுடைய விளைவுதான். அப்ப டெவலப்மெண்ட் இதுதான் டெவலப்மெண்ட். ஒரு கடை இருக்குதுன்னா அதுக்கு அடுத்தடுத்த பிரான்ச் 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 வருதுன்னா அது காரணம் அந்த டெவலப்மெண்ட் குறித்து யாராவது யோசிக்கணும். நீங்க உங்க ஊர்லயே பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு கடை எடுத்துக்கிட்டீங்கன்னா 40-50 வருஷமா ஒரே ஒரு கடை ரன் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு ஹோட்டலா இருக்கலாம் ஒரு மளிகை கடையா இருக்கலாம் ஒரு துணி கடையா இருக்கலாம். அப்ப அவங்க என்னன்னா விற்கிறது வாழ்க்கை நடத்துறது விற்கிறது வாழ்க்கை நடத்துறது விற்கிறது வாழ்க்கை நடக்கிறது அந்த கடையில என்ன இருக்குதோ அது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கடை ஏன் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதை நாம கவனிச்சு சொல்லும் போதுதான் ஆஹா இப்படி ஒரு விஷயம் இருக்குதா சார். எவன் ஒருவன் வளர்ச்சி குறித்து சிந்திச்சுட்டே இருக்கானோ கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில வளர்ந்துருவான் சார். இன்னைக்கு மக்கள் வந்தோம்னா இப்போ நீங்க 1ஆம் கிளாஸ்ல ஒரு பையனை சேர்க்கிறீங்க இல்ல அவன் 2ஆம் கிளாஸ் போறான் 3ஆம் கிளாஸ் போறான் இதெல்லாம் வளர்ச்சி. ஆனா என்னைக்கு சம்பாதிக்க போறானோ கையில ஒரு வருமானம் வந்த பிறகு இதுக்கு அடுத்த வளர்ச்சி என்னன்னு அவன் சிந்திக்கிறதே கிடையாது. சம்பளம் வாங்க வேண்டியது குடும்பம் நடத்த வேண்டியது சம்பளம் வாங்க வேண்டியது குடும்பம் நடத்த வேண்டியது சம்பளம் வாங்க நம்ம வளர்ந்துருக்கோமா அப்படின்னு அவனுக்கு பாக்குறதுக்கு நேரம் இல்லை. அப்புறம் இப்ப இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி கொஞ்சம் டைப் பண்ணும்போது ஆமா நான் போன வருஷம் ஒவ்வொரு நிறுவனங்களும் வருஷம் பேலன்ஸ் ஷீட் போறாங்க இல்லையா அது எதுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்ப அந்த மாதிரி தனி மனிதன் ஏதாவது பேலன்ஸ் ஷீட் போறானா இல்ல. அப்ப அவன் வேலைக்கு போறான் சம்பாதிக்கிறான் அப்படியே போயிட்டு இருக்கானது. அவன் வளர்ந்தானா இல்லையான்னு அவன் யாரும் பாக்குறதுக்கு வழி இல்லை. அவனும் கணக்கு பார்த்துக்கிறது இல்லை. அப்போ 5 வயசு இருக்கிற குழந்தை ஒரு 20 கிலோ இருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம நல்லா ஊட்டுறோம் நல்லா சாப்பிடுது இல்ல ஒரு 10 வருஷமா அதே வெயிட்ல அதே சைஸ்லயே இருந்ததுன்னா நமக்கு என்ன டவுட் வருமோ அதான் குழந்தை வளரல. ஆனா நல்லாதான் நம்ம சாப்பாடு விட்டுறோம் நல்லாதான் குழந்தை சாப்பிடுது ஆரோக்கியமா தான் இருக்குது. அப்போ எந்த வயசுல எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும் எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலாம் நமக்கு கவலை வந்துடும். அந்த மாதிரி வியாபாரத்திலயும் வருமானத்திலயும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலன்னா யாரெல்லாம் கவலைப்படுவாங்களோ அவங்கதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு வியாபாரத்தையும் வருமானத்தையும் தள்ளிட்டு இருப்பாங்க. அப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு வருத்தப்படாதவங்க கவலைப்படாதவங்க அதே இடத்துல வருஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு அது எப்படின்னு தெரியாது. காரணம்னா அந்த வளர்ச்சிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியல பாருங்க. ஒரு குழந்தைன்னா அது கண் முன்னாடி தெரியும்.
ஆஹா என் குழந்தை 10 வருஷமா இதே சைஸ்ல இருக்கிறானே, ஆனா ஆரோக்கியமா தான் இருக்கான், நல்லா ஓடுறான், விளையாடுறான் எல்லாம் ஓகே. ஆனா 10 வருஷமா இதே சைஸ்ல இருக்கிறானே, இதே அளவுல இருக்கிறானே, இப்படி சின்ன பிள்ளையா இருக்கிறானே அப்படின்னும் போது நமக்கு பயம் வந்துடும். வளர்ச்சி இல்லை அப்படின்னு. அப்ப உடலை பொறுத்த வரைக்கும் உடலுக்கான வளர்ச்சி என்பது 21 வயது. 21 வயது வரைக்கும் உடல் வளரணும். அதுக்கு பிறகு 40 ஆண்டுகள் 60 வயது வரைக்கும் உடல் இல்ல மெயின்டைன் பண்ணப்படணும், பராமரிக்கப்படணும். 60க்கு பிறகு என்ன ஆகுன்னா திரும்பவும் உடல் சுருங்க ஆரம்பிக்கும். அது சுருங்கி 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 80 கடந்து போய் 100 கடந்து போய் போகுதுன்னா தோலெல்லாம் ரொம்ப சுருங்கி அப்படியே லைட்டா குழந்தை தோல் மாதிரி ஆயிடும். அப்ப மீண்டும் என்ன ஆகுன்னா அது எது வெளியே போச்சோ திரும்ப சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால வயசாக நம்ம உடம்புலாம் குறுகி சின்னதாகி 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 நம்ம எவ்வளவு சின்னதா முடியுமோ அவ்வளவு சின்னதா மாற ஆரம்பிச்சிருவோம். அப்ப இதெல்லாம் நேச்சுரல் ப்ராசஸ். இது அதுக்கான ஒரு பெரிய தத்துவமா தான் நாம பார்க்கக்கூடிய நிலா. அமாவாசை என்பது ஒரு முழுமை, பௌர்ணமி என்பது ஒரு முழுமை. இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா அது வளருது தேயுது, வளருது தேயுது. இதே மாதிரிதான் உலகத்தில் இருக்கிற எல்லா நிகழ்வுலையும் நடக்குது. நம்மளும் குழந்தையா இருக்கும்போது சின்ன குழந்தையா இருந்தோம், அது கூட சாப்பிட்டு 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 வளர ஆரம்பிச்சோம். அந்த வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நின்றுச்சு, அப்புறம் அது மெயின்டைன் ஆச்சு, அப்புறம் வயசாக ஆக ஆக திரும்ப சுருங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் லைஃப். அப்ப அதே மாதிரி வியாபாரத்திலையும் நம்ம வியாபாரத்துல வளர்ந்துட்டு இருக்கிறோமா, வருமானம் வளர்ந்துட்டு இருக்குதா, தொழில் வளர்ந்துட்டு இருக்குதா, வாடிக்கையாளர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்களா, இதெல்லாம் கவனிக்காம விட்டோம்னா அது தானாவே அழிஞ்சிடும். அப்ப அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு மார்க்கெட்லயோ இல்ல பொது இடத்துலயோ கொண்டு போய் ஒரு வண்டி விட்டு பாருங்க, அடிக்கடி இருக்குதான் நீங்க பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் அந்த வண்டி அங்க இருக்கும். ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்க சரி காலையில இருந்து 6 மணி நேரம் கவனிச்சுட்டு இருக்கிறோம், வண்டி அங்கேதான் இருக்குது. ஒரு 2 மணி நேரத்துல என்ன ஆக போகுதுன்னு நீங்க கவனத்தை அங்க இருந்து திருப்பிட்டீங்க 2 மணி நேரம்னா வண்டி காணாம போயிடும். சில இடங்கள்ல என்ன காலையில இருந்து இங்கதாங்க இருந்தது அப்படின்னு. எப்ப காணாம போச்சு? போலீஸ்காரங்க கிட்ட கேட்பாரு, நீங்க கடைசியா வண்டி எப்ப பாத்தீங்கன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க கடைசியா எப்ப கவனிச்சீங்கன்னு அர்த்தம். சரி மதியானம் 3 மணி இருக்கும் சார், அப்ப பாத்துட்டாரு அப்படின்னு. அப்படியா? அப்ப 6 மணி ஆகுது. அப்ப அதுக்கு பிறகு நீங்க பாக்கல, 3 மணி நேரமா நீங்க பார்க்காம வந்திருக்கீங்க. அதேதான் எல்லா இடத்துலயுமே. குழந்தைகளை வளர்க்கறதுல கூட எல்லாரும் வளர்க்கறாங்க. ஆனா எந்த பெற்றோர்கள் குழந்தைகளை கவனிக்கின்றார்களோ அந்த குழந்தைகள் நல்லா வளரும், நல்லா படிக்கும். நம்ம குழந்தைக்கு முன்னாடி நாம நம்ம படிக்கிறத அப்பா கவனிக்கிறாரு, அம்மா கவனிக்கிறான்னு தெரிஞ்சா போதும், அந்த குழந்தை நல்லா படிச்சுக்கும். நம்ம கவனிக்கிறோன்றது தெரிஞ்சா போதும். கணக்கு கூட இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணுதுன்னு நமக்கு நாளைக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய சூப்பர் மார்க்கெட்ல நிறைய பேர் பொருள் எடுத்துட்டு போறாங்க. அவங்க செய்யறதெல்லாம் சிம்பிளான விஷயம் தான். ஒரு சிசிடிவி கேமரா போட்டா சிசிடிவி கேமரா அவனை கண்காணிச்சுட்டே இருக்கும், கவனிச்சுட்டே இருக்கும். அதனாலே அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. அவன் கை பிடிச்சி யாரும் தடுத்து நிறுத்துறதுலாம் ஆள் கிடையாது. ஆனா என்ன சிசிடிவி ஓடுது, நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் எப்படி கண்டிக்கணும்னா நான் கண்காணிச்சுட்டு இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியணும் குழந்தைகளுக்கு. அதே மாதிரிதான் ஒரு வியாபாரத்துல, ஒரு தொழில்ல, ஒரு வருமானத்துல நாம கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். அத சில பேர்லாம் நான் பார்த்திருக்கேன் சார், சில பேர்லாம் நான் பார்த்திருக்கேன் 10 வருஷமா ஒரே சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். எப்படி முடியுதுன்னே தெரியலனால சில 10 வருஷம் ஒரே சம்பளம். யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே சம்பளம் தாங்க, 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இதே சம்பளம் அப்படின்னா விலைவாசிலாம் எவ்வளவு வளர்ந்துருக்குது. ஆனா அவருக்கு வளரலையே. ஏன்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த முதலாளி கொடுக்க கூடாதுன்ற எண்ணம்லாம் கிடையாது. இவர் கவனிக்காம விட்டாரு, அவ்வளவுதான். இவர் கவனிச்சது முதலாளி நான் 2 வருஷம் ஆகுது இல்ல, ஏதாவது கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படி. நம்ம பெரியவங்க தான் சொல்லுவாங்க, கிராமத்துல என்ன சொல்லக்கூடிய ஒரு பழமொழி, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். குழந்தை அழாம இருக்குன்னா அம்மா என்ன பண்ணுவேன்னா பசியே இல்லைன்னு நினைச்சிருவா. அப்ப குழந்தை போய் அடிக்கடி அடிக்கடி அழும்போதுதான் பசி இருக்குன்னு.
அப்ப கேட்கணும். அதே மாதிரிதான் நமக்கு நம்மளுடைய பசி என்னவா இருக்குன்னா வருமானத்துல இது வளர்ந்துட்டு வளர்ந்துட்டே போகணும். வளராமே இருந்ததுன்னா அதுதான் நமக்கு சிக்கலை ஏற்படுத்துது. சரிங்க, வேற வேற என்ன செய்யலாம்? சொல்லுங்க, எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, அதான் செய்வோம், அப்புறம் என்ன எல்லாத்தையும் சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம அசோசியேட்லயே 107 பேர் கொண்டு வர போறோம். அது எப்படின்றது தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நாம நேச்சர் பியூருக்குள்ள எப்படி உள்ள போறோம் இந்த 120 பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 120 பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய ராயல் ரிச் அசோசியேட்னு ஒரு என்ட்ரி போட்டாச்சு. ஆரம்பம் ஆயிடுச்சு. அடுத்து இந்த 120 பேர்ல யாரெல்லாம் யாரை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்ற சீனியாரிட்டியை வச்சு அதை எடுத்து அந்த சீனியாரிட்டி படி நாம என்ன பண்ணோம், அந்த ராயல் ரிச் அசோசியேட்டுகளை 6 டைரக்ட் லைன் செட் பண்றோம். 6 டைரக்ட் லைன் ஓகே செட் பண்ணி யாரு அவங்களுடைய ஜூனியரோ அப்படியா பார்த்து பிரிச்சு ஒவ்வொரு லைன்லயும் 20 பேர். அப்ப 120 பேரும் வந்துருவாங்க. ஆமா, வந்துருவாங்க. இந்த 120 பேரையும் அவங்க பேர்ல இண்டிவிஜுவல் ஐடி இருக்கும். அதுதான் இந்த 120 என்ட்ரி. அவங்க பேர்ல இண்டிவிஜுவல் ஐடி. அவங்க விரும்பினாங்கன்னா சரி நான் தனிப்பட்ட முறையில் நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த 120 பேருமே தனிப்பட்ட முறையில சம்பாதிக்கிட்டோம். ஆனா அந்த 120 பேரும் தனிப்பட்ட முறையில சம்பாதிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் இன்கம் வந்துன்னா நம்முடைய அசோசியேட்டுக்கு வந்துடும். புரியுது ஐயா? புரியுது. இது போக நம்முடைய குட் லைஃப் ஃப்ரெண்ட்லி சொல்லியிருக்கிறது இன்னும் நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள், அவர் பேசிட்டு இருக்க லீடர்ஷிப், இதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. ஏன்னா நம்ம தானே ஜெயிக்கிறோம் ஒன்னு ஐடி, நம்ம கிட்ட தான் கொடுத்து ஆகணும், வேற வழி இல்லை. கம்பெனிக்கே என்கொயரி போனாலும் வந்தோம்னா எந்த ஊர் அப்படின்னா தமிழ்நாடுன்னா நேரம் அந்த கான்டாக்ட் நமக்கு திருப்பிடுவாங்க. புரியுதுங்களா ஐயா? புரியுது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ அந்த என்ன சொல்றது, இந்த 6 பேர் கொண்ட லைன் போட்டு அதுல 20 பேரை இணைச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு கீழே எங்கெல்லாம் ரெஃபரன்ஸ்ல வருதோ அதெல்லாம் ஒவ்வொருலையா ஒருத்தர் கொடுத்துட்டே வர வேண்டியது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு இந்த 20 பேருக்கு கீழே இந்த 120 பேருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் வேலை செய்ய அது 120 பேருக்குமே கவர் ஆகும். ரெண்டாவது அந்த 120 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய குமுலேட்டிவ் இன்கம் வேணா நம்ம அசோசியேட் கிரியேட் ஆகும். நம்ம அதுல ஷேர் எடுத்துக்கலாம், தனித்தனியா ஒர்க் பண்றவங்க அதுல இருந்தா எடுத்துக்கலாம். சொல்ல முடியும் சார்? பேசலாமா சார்? பேசுங்கய்யா. சார், இப்ப நம்ம நேச்சர் பியூர் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாக்கா நிறைய நண்பர்கள் ப்ராடக்ட் மட்டுமே வாங்கி லைக் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க சார். அப்படியே வாங்கிட்டு வருங்க. இப்போதைக்கு கம்பெனி மொத்தம் 4 ப்ராடக்ட் இருக்குது, அதுல 3 ப்ராடக்ட் நமக்கு வந்துருச்சு. கொஞ்சம் ஒன்னாம் தேதி சார், 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாளும் இந்த அகஸ்தியர் பீடத்துல சந்தனம் அரைக்கிறது சார். வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிவனுக்கு சந்தனம் அரைச்சி இந்த சித்திரை மாசத்துல சித்திரை சதயத்துல ஒரு 1000 ஆண்டு பழமையான அப்புறமா பேசுறேன் சார். ஒண்ணு என்னன்னா நம்ம சொன்னோம்ல ஒரு சரிவிகித உணவு. இப்ப நம்ம சாப்பிடுற விஷயத்துல ஒரு சரிவிகித உணவு கொண்டு வரணும்னா நம்ம எல்லாத்தையும் சேர்க்கணும். ஆனா எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுற சரிவிகித உணவுக்கான நேரம் பல பேருக்கு இல்லை. இப்போ
அதனால அப்படி ஒரு சரிவிகித உணவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு ப்ராடக்ட் இது பாருங்க. பாக்ஸ் சரிதா? ஒரு நீட்ட பாக்ஸ். ம் இதுக்கு பேரு சூப்பர் ஃபுட். ம் அது என்ன சார், பவுடருங்களா சார், எப்படிங்க சார்? ஆமா சார், எல்லாமே பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்குது. இதை வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். வாட்டர்லயோ ஜூஸ்லயோ பால்லயோ நம்ம வந்தோம்னா குடிக்கிற மாதிரி. மொத்தம் 30 ml சேஷே. ஓ, உள்ள சேசெட் மாதிரி இருக்குங்களா சார்? சேஷே எல்லாம் பவுடர் சரிங்களா? என்ன சார் விலை வருதுங்க சார் ஒரு டப்பா, ஒரு பாக்கெட்டு? இப்ப இந்த சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறது 30 நாளைக்கான ஃபுட் இருக்கு. இதுல எம்ஆர்பி வந்து 3395. நமக்கு கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்கிறது ஒரு 15% அதுல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஆகுதுங்க சார் கணக்கு. ஆமா. ஓகே சார், அடுத்த ப்ராடக்ட்டுங்க சார். ஆனா ஒரு சரிவிகித உணவு சாப்பிடணும்னா WHO சொல்றது ஒரு நபருக்கு ஒரு வேளைக்கு 900 ரூபாய் செலவாகும். ஓகே ஓகே சார், இது என்ன அப்படியே தண்ணியில வந்து கலந்து சூடு பண்ணி குடிக்கணுங்களா சார்? எப்படி இல்ல சார்? இல்லைங்க, சூடு பண்ணி குடிக்கிறதா இல்ல சூடு பண்ணாம குடிக்கிறதா மொத்த விவரங்களும் நானும் என்ன தெரிஞ்சுக்கல. ம் சரிங்களா? நான் வந்திருக்கிறத இன்னும் அதான் நம்ம இதுல வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்ட்ரி போட்டு நம்ம ம் சரில என்ட்ரி போட்டதுக்கு பிறகு நான் ப்ராடக்ட் ஆர்டர் போட்டேன். இந்த மொத்த ப்ராடக்டினுடைய ஒர்த்து வந்தோன்னா 23,000 ரூபாய் வந்திருக்கிறது. சார் இன்னும் 2 ப்ராடக்ட் சார் பார்க்க முடியுமா? அதான் மொத்தம் வந்தோன்னா 23,000 ரூபாய்க்கு வந்திருக்குது. மொத்தம் 2 செட்டு வந்திருக்குது. ஆக்சுவலா இந்த 2 செட்டு எவ்வளோன்னா 200 RV. அந்த 200 RV பண்ணா ஏதோ சில சலுகைகள் இருக்குது அப்படின்னு தான் நான் முதல்ல பண்ணிட்டோம் நம்ம அதை. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் புரோட்டீன் சொல்லிட்டு நேச்சுரல் நேச்சுரலா வந்தோம்னா இயற்கையில இருந்து தாவரங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய புரோட்டீன். இதுவும் பவுடர் ஃபார்ம்ல இருக்குது. சார் அது தெரிய மாட்டேங்குதே. இருங்க ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். ஆமா. நீங்க பிக்சர் ஷேர் பண்ணுங்க. சார் தெரியுதுங்களா? தெரியுது, கிளீனா தெரியுது. ஓகே 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 சார், இதுவும் வந்து பவுடர் வகையில இருக்கக்கூடிய ஒரு இதுவும் பவுடர் ஃபார்ம் தான். எல்லாம் வந்ததுன்னா அப்படியே கவர் போய் பாக்ஸ். சார் இது 30 நாளைக்கு சேஷே. 30 நாளைக்கு சேஷே. ஓ சேஷே. இது பிளான்ட் புரோட்டீன். இது வந்து பிளான்ட் புரோட்டீன் சொல்லிட்டு புரோட்டீன் பவுடர் மட்டும். ஓகே சார், இதனுடைய காஸ்ட் சார்? இதனுடைய எம்ஆர்பி வந்து அதே 3395. இந்த 2 ப்ராடக்ட் ஒரே காஸ்ட். இதுதான் சூப்பர் ஃபுட். ஓகே ஓகேவா? இது இது 3395. அடுத்து என்னன்னா ஜாப்பனீஸ் கொலாஜன். இதுதான் வந்து இன்னைக்கு நம்முடைய வயோதிக தன்மை இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை, ஸ்ட்ரெஸ், அதுக்கு பிறகு ஃபுட் ஹாபிட் இதெல்லாம் சேர்ந்து என்னன்னா நம்மள சீக்கிரம் என்னன்னா ஏஜிங் ப்ராசஸ் கொண்டு வந்துருது. அது வயோதிக தன்மைக்கு. அப்படி சீக்கிரம் ஏஜிங் ப்ராசஸ் ஆகிறத தடுத்து நிறுத்தவும் நம்மள இன்னும் கொஞ்ச நாள் கூடுதலாக இளமையா வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் ஜாப்பனீஸ் கொலாஜன் சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட். இது அந்த மாதிரி டபுள் காஸ்ட். இதனுடைய பிரைஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 6500 ரூபாய். இதுவும் அதே ஒரு மாசத்துக்கான ப்ராடக்ட் தான் சார். இது சேட்டுங்களா? இதுவும் சேஷம் தான். இதுவும் கலந்து குடிக்கிறது தான். ம். இது எல்லாமே 30 நாளைக்கான ப்ராடக்ட் சார். இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய் இது. ஆனா இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒண்ணுன்னா வயோதிக தன்மை ஆகிறத கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால ஃபுட் ஹாபிட் எல்லாம் சரியா இல்லாதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு சீக்கிரம் வந்தோம்னா அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்துடுது.
இல்ல இன்னைக்கு மறைமுகமா இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளத்துல ஒண்ணு இந்த ஏஜிங் ப்ராசஸ். சரிங்களா? அதாவது நம்ம வந்து சின்ன வயசுலயே ஓல்டேஜ் மாதிரி ஆகுது. அதை தடுத்து நிறுத்தி நம்மளைய வந்து என்ன இளமையா வச்சிருந்து வயசு கூட கூட இளமையா வச்சுக்கிற ப்ராடக்ட் தான் இது. அதனால இது டபுள் காஸ்ட் 1500 ரூபாய். இப்போ இந்த 3 ப்ராடக்ட் தான் 2 செட் வந்திருக்குது. ஓகே சார். இப்ப வந்து நம்ம ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் சார், இப்ப நான் வந்து ஆம்பி ப்ராடக்ட்டை கடந்த 20 ஆண்டுகளா ஒரு 5 ப்ராடக்ட் தொடர்ந்து நான் பயன்படுத்திட்டு வரேன் சார். சரிங்க. 20 ஆண்டுகளாவே தொடர்ந்து ம் புரோட்டீனு, ம் அதுக்கு அடுத்து சைபீரியன் ஜின்சங் வித் ஜிங்கோ பிலோபான்னு ஒரு ம் டேப்லெட்டு, டெய்லின்னு ஒரு டேப்லெட்டு, சால்மன் ஒமேகா 3 ஒரு டேப்லெட்டு, ம் அதற்கடுத்து பேஸ்ட் பிரஷ் இந்த மாதிரி சில ப்ராடக்ட்லாம் நான் பிசினஸ் எதுவும் பண்றது இல்லை சார். அந்த ப்ராடக்ட் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் சார். தொடர்ச்சியா ம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மரியனுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன் சார். சரிங்க சார். யாராவது கேட்டாங்களாக்கா மக்களுக்கு ப்ரமோட் பண்றோம் சார். அவங்களும் வாங்கிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஆன்லைன்ல போட்ட உடனே டக்குன்னு வந்து வீட்டுக்கு வந்துருது, அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. சரிங்க. அது போல இந்த உங்க ப்ராடக்ட் இளமையோட ரகசியம் இதானா சார்? உங்க இளமையோட ரகசியம் இதானா? அப்படி கூட சொல்லலாம் சார். அது வந்து இப்ப வந்து அருணகிரி சாரினுடைய தோற்றப்பொழிவு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு இருக்குன்னாக்கா அவருடைய இளமையின் ரகசியம் தான். வைப்ரன்ட் சாரினுடைய தோற்றப்பொழிவு வந்து இருக்குதுன்னா அது உண்மையிலேயே அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு கடவுள் கொடுத்துருக்கிறத நம்ம ஏத்துக்கிறோம் சார். ஓகே. இதுல வந்து சார் என்ன அப்படின்னாக்கா, இப்ப நான் வந்து எதிர்பார்க்கறது இந்த ப்ராடக்ட் பற்றிய ஒரு அறிமுகம் வச்சாக்கா நல்லா இருக்கும் சார். இப்ப வந்து நம்ம குணாளன் சார் இருக்காரு. அவருக்கு இந்த பொருள் மீது ஒரு பற்று இருக்கிறத நம்ம இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் ஆர்வமா கேட்கிறாரு. அதே போலவே எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நம்ம வந்து நேர்ல வந்து சார் வந்து ஒரு டைம் வரணும்னு சொன்னார் சார், குணா சார். இல்ல அதுதான் இப்ப நான் அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இடைமறத்தலுக்கு மன்னித்துடுவோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன சொல்றேன், முதல்ல நம்ம அசோசியேட்டை ட்ரெயின் பண்ணிடுன்றேன். ட்ரெயின் பண்ணிட்டு குணா சாரை வர வச்சு இங்க ஒரு நேரடி மீட்டிங் போட்டு இந்த ப்ராடக்ட்னு லான்ச் பண்ணி அதனுடைய டீட்டெயிலாம் கொடுத்து வியாபாரமும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மக்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் புரிதல் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம ரெகுலரா ஜூம் மீட்டிங் இதெல்லாம் வச்சு நம்ம அதை டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாக்குற விஷயம் என்னதுங்களா, இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கூட ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 100 கம்பெனி இருந்தாலும் 101 ஒரு கம்பெனி வந்தாலும் அதுக்கும் மார்க்கெட் இருக்குது. இப்ப நம்ம அதான் பார்க்கணும். இப்ப நமக்கு தேவை இங்க என்னன்னா, இந்த ப்ராடக்ட்ல நாமளே தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா, நீங்க எடுத்துக்கணும்னு எடுத்துக்கலையோ, இது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இல்ல யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட் போய் சேர்ந்ததுன்னா அப்போ தமிழ்நாட்டுல டாப் டீம் நம்மளுதான். சரிங்களா? நாம இது சாப்பிடுறது நல்லது, சாப்பிடணும். ஆனா நமக்கு சாப்பிடறதுக்கான வாய்ப்பு இப்ப இல்ல, நான் வேற ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டு இருந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது. இதுக்கான ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகும் பாருங்க. அந்த மார்க்கெட் கிரியேட் ஆகிற இடத்துல வரக்கூடிய லாபம் நமக்கு வந்துச்சுன்னா, நம்ம டீம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அதை கொடுக்கும் போது என்னன்னா வியாபாரம் சிறப்பு போகுன்றேன். ஓகேங்க சார், நல்ல ஐடியா. இப்ப என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா சார், இப்ப வந்து இப்ப நம்ம 30 நபர்கள் இருக்கிறோம் சார். ஏற்கனவே வந்து நம்ம குட் லைஃப்ல அங்கத்தினரா இருக்கிறோம். 30 நபர்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கோட் நம்ம கொடுத்தோம். இப்ப குட் லைஃப் மூலமா ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இரண்டாவதா நமக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பின் மூலமா வந்து நிச்சயமா நம்முடைய கவனத்தை கொஞ்சம் செலுத்தினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுக கூட்டம் மாதிரி போட்டு இந்த ப்ராடக்ட வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கையில ஏதாவது ஒரு 2 பாக்கெட் நம்ம கொடுத்து, அல்லது இந்த ப்ராடக்டினுடைய யூசேஜ் இதனுடைய சிறப்புத்தன்மையை நம்ம அறிமுகம் மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த 30 பேருமே 20 பேர் கொண்ட குழுவுக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க சார். இப்ப நம்ம கேட்கறோம், பேசுறோம். இப்ப நீங்க கூட வந்து என்கிட்ட நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்க சார். நீங்க தொடர்ச்சியா பேசவே முடியாது சார். ஒரு நபர்கிட்ட விளக்கம் சொல்லி பண்றதுக்கு கேள்வி கேட்பாங்க, விளக்கம் சொல்றது இது மணிக்கணக்கில் ஆகும் சார். இப்ப 30 பேர் கொண்ட குழுவை நம்ம வரவழைச்சு நம்ம அந்த அறிமுக கூட்டம் ஒன்று போட்டு இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லிட்டோம் அப்படின்னா 30 பேருமே இந்த 100 பேர் கொண்ட குழு உருவாக்குறதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க சார். அது நம்ம வேகமா ஒர்க்கும் முடியும். 2வது வந்து நம்ம எடுத்த அந்த இலக்கும் வந்து ஈஸியா நிறைவாகும் சார். அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் சார்.
அது என்னுடைய ஆலோசனை நான் முன் வைக்கிறேன். கரெக்டுங்களா குணானந்த் சார்? கரெக்டு தானே? ஆமா எப்படி? இல்ல சரி இந்த இல்ல சரி, விஷயத்துல முதல்ல 30 பேர் மட்டும் வர சொல்லணும்ன்றீங்களா? நம்ம சேலத்துல லான்ச் பண்றதுக்கான ஒரு மீட்டிங் நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆட்களை மட்டும் சேர்த்திட்டா போதும். அந்த ப்ரோக்ராம் வந்து சீக்கிரமா ஆர்கனைஸ் பண்றேன்னு அசோக் குமார் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த லான்ச்சிங்ல நம்ம டீம் தான் வந்து இப்ப முன்னாடி இருந்து எல்லாமே பார்த்துக்க போறோம். கரெக்டுங்களா அசோக் குமார் சார்? ஆமா. இப்போ வடிவேல் சார், நீங்க சொல்றது முதல்ல அந்த 30 பேர் மட்டும் வர வச்சு நம்ம மீட்டிங் பண்ணலாம்டீங்களா? அந்த 30 பேர்த்துக்கிட்ட நம்முடைய கம்பெனியினுடைய இந்த நேச்சர் ஃபியூரினுடைய வந்து சிறப்பு என்ன, இந்த ப்ராடக்ட் என்ன மாதிரியான வந்து ஒர்த்து இது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அறிமுகம் பண்றது நல்லது சார். நான் கூட குணா சார் கிட்ட அதான். இல்ல சார், நம்ம பண்ணதான் சார் போறோம், நம்ம பண்ணதான் போறோம். ஆனா நான் சொல்றது இந்த 30 பேரை மட்டும் கூப்பிட்டு பண்ணோம்னா மீதி பேர் எப்ப பண்றது? அடுத்தடுத்து நம்ம அடுத்து கூட நம்ம பண்ணலாம் சார். நம்ம 30 பேர் தான் சார் நம்ம பெரிய நமக்கு ரா மெட்டீரியல் யாருன்னு கேட்டீங்கன்னா 30 பேர் தான். அந்த 30 பேர்த்து மூலமா ஒரு நபர் 2 பேர்த்த இணைச்சார் அப்படின்னு சொன்னா கூட 60 பேர் ஆச்சுங்க சார். 4 பேர்த்த இணைச்சோம்னா இல்ல சார், அதுதான் சார் சொல்ல வரேன் நானு. இந்த 30 பேர் புதுசா அவங்க 2 பேர் இணைக்கிறது இல்ல. இல்ல சார், நம்ம குழுவில் இருக்கிறவங்கள தான் நம்ம டார்கெட் பண்றோம் சார். கரெக்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தவறா சொல்லிட்டேன். வந்து நமக்கு தேவைப்படுறது 120 பேர் கொண்ட அந்த குழு. அந்த 120 பேர் வந்து இந்த 30 பேர்த்து மூலமா நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம் சார். அப்படி பண்ணுவதற்கான 2 பேர் 3 பேர் நம்ம பண்ணோம்னாவே அது 120 பேருங்கிறது வந்து அப்படியே இல்ல. செல்வ சிந்தனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றோம். அவங்க வந்தா நல்லது, வரலன்னா நம்ம இல்ல. அதாங்கய்யா, இப்போ வடலையே நீங்க சொல்றதுதான். இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த 30 பேர் இருக்கட்டும். 2வது இங்க இருக்கிறவங்க வாய்ப்பு கொடுத்து எவ்வளவு பேர் கிரியேட் ஆகுதோ அவ்வளவு பேர் வச்சு மீட்டிங் நடத்த போறேன். ஏன்னா நீங்க 30 பேருக்கு அழைப்பு கொடுத்தீங்கன்னா மீட்டிங் அன்னைக்கு பாத்தீங்கன்னா 15 பேரோ 10 பேரோ தான் வந்து நிப்பாங்க. புரியுது ஐயா? ஏன்னா 30 பேரும் வந்தோம்னா 30 பேரும் நமக்கு இங்க சேலத்துல இல்லையே, எவ்வளவு இடத்துல இருக்கிறாங்க. இல்ல பல பக்கத்துல இருந்து 30 பேரும் ஒரே இடத்துல வருவாங்க, ஒரே இடத்துக்கு வருவாங்கன்னா கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்பு குறைவு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டீம் வந்துன்னா முதல்ல வந்து நமக்கு டீம் பில்டிங் தான் ரொம்ப அவசியம். அதாவது இந்த 120 பேர் கொண்ட டீம் அப்படின்றத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிடணும் நம்ம. அதுக்கு எவ்வளவு முடியுமோ மேக்சிமம் அவ்வளவு பேர் நெருக்கணும்னா, இந்த 30 இல்லாம அடுத்தது எவ்வளவு ஒரு 50 பேரோ 60 பேரோ எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு நெருக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அழைப்பு விட்டா 100ல 50% தான் ஸ்ட்ரென்த் வந்தா கூட 50 பேர் வந்துருவான்றேன். 2வது 50 பேருக்கு அந்த ஒரு மீட்டிங் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பவரா இருக்கும். 2வது அந்த ப்ராடக்ட் விஷயம் சேர்ந்தவா இருக்கும், எல்லாம் கொடுத்த மாதிரி இருக்குங்கிற. நீங்க சொல்ல வர்றது கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங், நேரடி மீட்டிங், அப்படி 30 பேர் அழைக்கணும்ன்றீங்க. அதுதான் சொல்றேன். அதுக்கு ஒரு தடவை அவரை அழைச்சு அந்த 30 பேரை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தி திரும்ப ஒரு 100 பேரா மாறிச்சுன்னா அதுக்கு என்னைக்கு திரும்ப மீட்டிங் இருக்கிறது? அது இன்னும் காலதாமதம் ஆயிடும். அதாவது நம்ம இப்பயே என்னன்னா மைண்ட் செட் என்னன்னா 120 பேர் கொண்ட டீமா நினைச்சுக்கிட்டு 120 பேருக்கு ஒரு மீட்டிங்கா நடத்திட்டு முதல்ல நம்ம 120 பேருக்குள்ள இணைக்கணும்ன்ற. புரிஞ்சுங்களையா? ஓகே சார். அப்போ வந்து என்னன்னா சரி, ஏன்னா காரணம் என்னதுங்களா, ஏற்கனவே இருக்கிற 30 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டைம் சார். இப்போ யாராவது புதுசா உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான். அதனால இதுல ஏற்கனவே இருக்கிற 30 பேருக்கு ஏதாவது அனுபவம் கூட இருக்குதுன்னா ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும். அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அந்த 30 பேரோட சேர்ந்து அத்தனை பேருக்கு இந்த ப்ராடக்ட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் தானே, பிகினிங் தானே. ஆனா எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல மீட்டிங் வச்சிடலான்ற. ஓகே சார். இப்ப வந்து இந்த ப்ராடக்ட் நமக்கு ஏதாவது வந்து முன்கூட்டியே நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏதாவது குணா சார்கிட்ட கேட்டு நமக்கு ஏதாவது குறிப்பிட்ட சிலருக்கு ஏதாவது அவரை ப்ரமோட் பண்ண முடியுமா சார்? வாய்ப்பு இருக்குங்களா சார்? இல்ல ஆர்டர் போட்டதான் இருக்கு. இல்ல சார், அதாவது என்னன்னா இங்க ஃப்ரீ ப்ராடக்ட் கிடையாது, ஆர்டர் கூட எடுக்கணும். நாம இப்ப என்ன பண்ணோம்னா இந்த 120 பேர் இணையணும் இல்லையா, அதுல ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, 30 சேஷன் இருக்கு இல்லையா ஒவ்வொரு பாக்ஸ்லயும், ஓகேல்ல.
ஆளுக்கு 3 ஷேர்ஸா பிரிச்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அப்போ ஒரு பாக்ஸ் 10 பேருக்கு வந்துடும். இப்ப வந்து இந்த ப்ராடக்ட் இப்ப தற்சமயம் 3 தான் இப்ப நம்ம கிட்ட வந்து கொடுக்கறதுக்கான தயாரிப்புல இருக்குங்க சார். அதாவது கம்பெனில மொத்தம் 4 ப்ராடக்ட் இருக்கு சார். நமக்கு இந்த ப்ராஜெக்ட் இந்த பேக்கேஜ்ல வந்து இந்த 3 ப்ராடக்ட் 6 ப்ராடக்ட்டுக்கு தான் இந்த 200 RB அதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்குது. இன்னொன்னு ஒரு SOD ட்ரிங்க் ரூல் பாய்ஸ் ட்ரிங்க்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னன்னா டீ மாதிரி குடிக்கிறது, நேச்சுரல் டீ இது. சரி, அது இருக்குது. மொத்தம் 4 ப்ராடக்ட் இப்போதைக்கு இருக்குது. இன்னும் ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 4 ப்ராடக்ட்ல இந்த 3 ப்ராடக்டையும் எடுத்துட்டு அதான் சொல்றேன். இப்போ வந்து இது மொத்தம் வந்து இது 3 இது இன்னொரு அதே மாதிரி 3 செட்டு மொத்தம் தானே 2 செட்டு வந்துருக்குது. இந்த 2 செட்டு காஸ்ட் 23,000 ரூபாய். சரி, 24 வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு செட்டு எவ்வளவு இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் வருது. சரிங்களா சார்? ஓகே ஓகே. அப்ப இதுல எல்லாத்தையும் 3 பிரிச்சு கொடுத்தீங்கன்னா அப்ப இந்த அமௌண்ட் நம்மளும் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே ஓகே. இப்ப யாருக்காவது தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம் சார். என்ன சார்? யாருக்காவது தேவைன்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஆர்டர் போட்டா வாங்கிக்கலாம் சார். தேவை வாங்கிக்கலாம். அதுதான் உங்க பேர்ல என்ட்ரி போட போறோம்ல. சரி, அந்தந்த இண்டிவிஜுவல் பேர்ல என்ட்ரி போறோம்ல சார். அதுலயே நீங்க தேவையானதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அசோசியேட் பேர்ல என்ன பர்ச்சேஸ் பண்ண போறோமோ அது மட்டும் தான் அசோசியேட்ல பர்ச்சேஸ் பண்ண போறோம். மற்றபடி எல்லாருக்குமே நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஐடி போறோம் இல்லையா, அதுல போய் உங்க பேர்ல நீங்க வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணீங்கன்ற அசோசியேட் பேர்ல போட்டதுதான் சார். இப்ப இந்த 3 ப்ராடக்ட் அப்படிதானே சார்? 6 ப்ராடக்ட். ஆமா, இது அசோசியேட் வந்ததுதான். ஓகே, 3+3. அது என்ன சார்? ஆர்வின்னு என்ன சார்? அது ஆர்வி இல்ல, ஆர்வின்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா? அதுதான் ஆர்வினா வந்து அவன் என்ன சொன்னான்னா, ஆர்வி வந்து ரிவார்ட் வேல்யூ. ஓகே ஓகே சார். ஓகே சார், சரி, மகிழ்ச்சிங்க சார். இப்ப வந்து உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி சொல்லிடலாம் சார். உங்க நம்பர் கொடுத்து சொல்லிடலாங்களா சார்? சரி சார். ஆனா உங்களை இப்போ பெண்டை கழட்டி விடுவாங்களா சார்? மணிக்கணக்கில் இப்ப நம்ம ஆளுங்க மாத்திக்கிட்டுல நம்ம குழுல இருக்கிறவங்க நம்பர் கொடுங்க சார். குழுவில் இருக்கிற ஆளுங்க தான் சார். இப்ப வந்து நபருக்கு உடச்சு பேசணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பஸ் ஸ்டாண்ட்ல அங்க இங்கெல்லாம் எழுதி வச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்துறாதீங்க. இல்ல சார், குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட கேள்வியே தொலைச்சு எடுப்பாங்களா சார்? பரவாயில்லைங்க, கேட்கட்டேன். நான் என்ன சொன்னா, எவ்வளவு கேட்டாலும் ஒரு தடவை தான் கேட்க போறேன். எனக்கு என்ன தெரியுங்களா, கேள்வி கேட்கறதுக்காக பரவாயில்ல, சந்தோஷப்படுவேன். அது கூட யாரும் வரமாட்டாங்க. அப்படி கேட்டாலும் வரட்டுமேன்றேன். ஓகே சார். சார், ஒண்ணும் இல்ல, இந்த 120 பேர் நம்ம டார்கெட் வச்சிருக்கோம்ல, இதற்கான ஒரு சிறப்பு கூட்டம் வச்சுட்டு பண்ணிடுங்க சார். தெரியுது. ஓகே ஓகே ஓகே. அசோக்குமார் சார், இந்த 120 பேர் நம்ம லிஸ்ட்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தகவல் சொல்லிட்டு ஒரு ஜூம் மீட்டிங் வச்சு அதுல மேக்சிமம் வர்றவங்களை கவர் பண்ணிடலாம். முதல்ல வந்து நீங்க எல்லாரையும் அவங்கள பேச வச்சு நம்ம பேசி முதல்ல வாய்மொழி ஒப்புதல் வாங்குவோம். எவ்வளவு பேருக்கு ஒப்புதல் இருக்குன்னு பார்த்து வாங்குவோம். அதுக்கு பிறகு ஒப்புதல் ஆனவங்கள எடுத்து நம்ம ஏற்கனவே 30 பேர் எடுத்து இதுல இருக்கிற ஒரு 10 பேர் எடுத்து 40 பேர் சேர்ந்து முதல்ல அதுக்கு ஒரு குழுக்கு ஒரு டீம் வந்துன்னா வாட்ஸ்அப் குழு போடுவோம். ஒப்புதல் கொடுத்தவங்க எல்லாம் தூக்கி ஒன்னா போட்டுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 8 to 8 அரை மணி நேரம் வந்துன்னா இந்த அசோசியேட் 120 ஆக்குறதுக்கான மீட்டிங் தினமும் நடக்கட்டும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அதை 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? அந்த 8:30 மணிக்கு யாராருக்கும் டைம் இருந்தா வரட்டும். அது 120 ஆகிற வரைக்கும் மீட்டிங் நடக்கட்டும். அதையே 120 ஆன பிறகு இதையே வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங்காவும் பிசினஸ் ட்ரைனிங்காவும் மாத்திக்கலாம். 8 to 9. ஓகே, புரியுது சார்? புரியுதா சார்? ஹலோ, ஒரு 6 மணிக்கு ஒரு நிகழ்ச்சிங்க சார். 6 to 6:30 வரலாம்.
சரிங்கய்யா. அரைக்கால் பார்த்து மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. நன்றி. உங்க கேள்வி ஏதாவது இருக்காங்கல்ல? இல்ல நம்ம இப்ப எல்லாமே ஓரளவுக்கு நான் என்ன எதிர்பார்த்தேன் அந்த கேள்விகள் எல்லாமே உங்ககிட்ட கேட்டேன் சார். மீண்டும் நன்றிங்க. ஏதாவது உங்களுக்கு நேரில் நன்றி நன்றி நன்றி. சரி, மற்றவர்களுடைய கேள்விகள்? ஓகே, நீங்க குணாசர் உங்க கேள்வி? குணாசர் சொல்லுங்க. ஓகே, அப்போ 1ஆம் தேதி நீங்க அனௌன்ஸ் பண்ணிடுங்க. இதை பத்தி ஆஃப்டர் 8 to 8:30 half an hour சொல்லிடுங்க. அந்த மாதிரி ஒன் டே விட்டு அந்த 120 பேரை வந்து நம்ம டார்கெட் வச்சு இன்க்ளூட் ஆனதுமே ஒரு நாள் பார்த்து நம்ம லான்ச் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரிங்கய்யா. ஓகே, மற்ற கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? கலைச்செல்வன் ஐயா, வெற்றி திலகம்மா, அருணகிரி ஐயா, சிவபாலன் ஐயா. வணக்கம். நான் வந்து டிராவல்ல இருக்கேன், கேட்டுட்டு தான் இருக்கேன். சரிங்க. ஏதாவது இருந்ததுன்னா நான் கண்டிப்பா கால் பண்ணி கேட்கிறேன். சரிங்கய்யா. ஓகே, சிவபாலன் சார். வெற்றி திலகம்மா. அதான் டவர் சரியா இல்ல. சரி, ஓகே சார். ஓகே, அப்புறம் லைனுக்கு வாங்க. சரி, கலைச்சலும் சார் இது புரிஞ்சுங்களா இல்ல ஏதாவது இன்னும் தெரிய தேவைப்படுதா? சார், நம்ம வந்து நேச்சர் பியூர் கம்பெனில ராயல் ரிச் அசோசியேட்டா நம்ம ஆயிருக்கிறோம். அது செல்வ சிந்தனைகள்ல உள்ள மக்கள் தான் நம்ம கூடுறோம். இதுல வந்து ராயல் ரிச் அசோசியேஷன்ல 120 பேரு, அதுல 6 டைரக்டர், 20 பேர், 6 × 20 120 பேர் வருது. 4 ப்ராடக்ட் வந்திருக்கு. அதுல 3 ப்ராடக்ட் நம்ம வைப்ரன்ட் சார்ட்ட, பிளான்ட் புரோட்டீன் 1, ஜப்பானீஸ் கொலைஜன் 3395 ரூபா. அந்த எஸ்எஃப்பும் பிளான்ட் புரோட்டீன் 6500 ரூபாய். ஜப்பானீஸ் கொலாஜன். ஆர்விங்கிறது ரிவார்டு வேல்யூ. ஆர்விங்கிறது அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. இதுதான் சார் நீங்க சொல்றதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல இந்த 120 பேர்ல நம்ம செல்வ சிந்தனையில வராதவங்க வரலாமான்னா அது கடைசியா வச்சுக்கலாம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல இவ்வளவுதான் நான் புரிஞ்சிருக்கிறேன். அதுதான் சிறப்பு. நான் புரிஞ்சது சரிதானா? சரிதாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இப்ப வந்திருக்கும் வரைக்கும் நம்ம குழுவை தேடி பிடிச்சு மத்தவங்க பேச ஆரம்பிக்கணும். பேசி இந்த மாதிரி வந்து ராயல் ரிச் அசோசியேஷன் ஒன்று கிரியேட் ஆயிருக்குது, அதுக்குள்ள நீங்க இணைஞ்சிக்க விரும்புறீங்களா, அதை பத்தி உங்களுக்கு விவரங்கள் தேவையா, நீங்க வைப்ரண்ட்டுக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு உங்க வேலையை முடிச்சிருங்க. யார் யாரெல்லாம் என் லைனுக்கு வரானோ அவங்களுக்கு பேசுறேன். ஓகேன்னா ஓகே, ஓகே இல்லைன்னா ஓகே இல்லை, அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த 120 முடிச்சுட்டு ஒரு டைரக்ட் மீட்டிங் வச்சு இந்த ப்ராடக்ட் லான்ச்சை நம்ம சேலத்துல பண்றோம். பண்ணிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, அடுத்தது அவருடைய என்ட்ரி, விளம்பரத்தோட என்ட்ரி, அப்புறம் நம்மளுடைய என்ட்ரி எல்லாம் அவ்வளவு தமிழ்நாடு விட ஆரம்பிச்சுன்னா நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அங்க மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். எல்லா இடத்துக்கும் மீட்டிங் நான் வர வச்சிருவேன். அப்ப ஆல் ஓவர் இந்தியாவில, தமிழ்நாட்டுல, ஆல் ஓவர் இந்தியாவில, அடுத்து ஆல் ஓவர் வேர்ல்டுல எங்க நடந்தாலும் நம்ம டீமுக்கு ஏதாவது என்ட்ரி இருக்கும். அப்ப அதுக்கான இன்கம் நம்முடைய ராயல் ரிச் அசோசியேட்டுக்கு வரும். சரிங்களா? நாளைக்கு வந்து ஒருவேளை அதுக்கு வருஷத்துல வந்து ஒரு 1 கோடி லட்ச ரூபாய் அதுல இன்கம் ஜெனரேட் ஆகுதுன்னு வச்சுங்க. வருஷத்துக்கு ஆளுக்கு 1 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு இருக்குது. அதுவே 6 மாசத்துக்கு வருதுன்னா ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் இருக்குது. அதே 3 மாசத்துக்கு வருதுன்னா ஆளுக்கு 4 லட்சம் ரூபாய் இருக்குது. அதுவே மாசத்துக்கு வருதுன்னா ஆளுக்கு 12 லட்சம் ரூபாய் இருக்குது வருஷத்துக்கு. அது இல்லாம நம்ம என்ன விஷயம் இல்லைங்களா,
இந்த 120 பேர் கொண்ட அசோசியேட்ல யார் இருக்காங்களோ அவங்கள வச்சுதான் நம்ம பல ரெவென்யூ மாடல் பிசினஸ் பண்ண போறோம். அவங்க ப்ராஃபிட் எல்லாம் இந்த 120 பேர் மட்டும்தான். அதுதான் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு நெட்வொர்க்குக்காக சேர்ந்த டீம் இல்ல, நெட்வொர்க்காக உருவாகிற அசோசியேட்டும் கிடையாது. இதுல நாளைக்கு வந்து என்னென்ன பிசினஸ் எல்லாம் பண்ணலாம் நான் நிறைய ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். அதுக்கு ஆட்கள் கிடைக்க ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்றோம். முதல்ல ஒரு டீம் 120 பேர் ஒரு டீம் நாளைக்கு எந்த லாபம் பண்ணாலும் இந்த 120 பேர் டீம் தான் பிரிச்சு தரப்படும். அப்படி நம்ம கொண்டு போறோம். சரி, அப்ப 121 வாழ் வந்தாங்கன்னா இதே 120 இன்னொன்னு கிரியேட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப ஒவ்வொரு 120 கிரியேட் பண்ணி தான் நம்ம ரெவென்யூ மாடல கொண்டு போகணும். ஏன்னா ஒரு டீமுக்குள்ள நீங்க ஆயிரக்கணக்கான பேரை வச்சுட்டு மேனேஜ் பண்றது இல்லையா, அது கட்சியின் மாதிரி மாறிடும். அதனால மேக்சிமம் வந்து ஸ்ட்ரென்த் 120 தான் ஒரு டீமுக்கு. அதுக்கு மேல இருந்தா இன்னொரு டீம் ஆகுது, அவ்வளவுதான். அதான் ஏங்கிறது சரியா இருக்கும். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 120 பேர் கொண்ட டீம்ல தான் நாம ஒரு ஜூம் மீட்டிங் போட கூட நச்சுன்னு ஒரு 30 பேர் வருவாங்க. ரெண்டாவது ஒரு மீட்டிங் போட்டீங்கன்னா 30 பேர். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 20-30% ஸ்ட்ரென்த் இருந்தா கூட ஒரு 40 பேர் இருப்பாங்க, பேசுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் 120 பேர். ஏன்னா 120 பேர் அந்த டைம்ல வர்றது நல்ல விஷயம். ஆனா அப்படி வரலன்னா கூட ஒரு மினிமம் ஸ்ட்ரென்த் 20 பேர் இருந்தா கூட நம்ம ஒரு விஷயத்த பேச முடியும் ஜூம்ல ஒண்ணு. இப்ப பாருங்க, இப்ப நாங்க எவ்வளவு பேர் இருக்கோம், எவ்வளவு பேர் இருந்தா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கும்? ஒரு 5000 பேர் தான் வந்திருக்கோம். 30 பேர் இருக்கும்போது நம்ம குட் லைஃப் 30 பேர் இருக்கும்போது மீட்டிங் போகும்போது ஓட்டி பிடிச்சி தள்ளியில கொண்டு வந்தோம். அதெல்லாம் பேசுங்க, உடனடியா குழுவில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுங்க, எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. நான் உடனடியா எடுத்து பேசணும்னா அந்த எந்த மிஸ்ட் கால் இருக்கும் அதை வச்சுட்டு யாரெல்லாம் அடிச்சாலும் அவங்களுக்கு பேசி எஸ்ஆர்னோ கேட்டு உள்ள ஏத்திட்டோம்னா அதுக்கு பிறகு அவங்க கிட்ட எவ்வளவு பணம் வாங்குறது தான் எல்லாத்தையும் 10,000 தான் பணம். ஆனா அந்த பணத்தை நீங்க சொல்ல வேண்டாம் யார்கிட்டயும். நீங்க இப்படி ஒரு அசோசியேட் கிரியேட் ஆகுது, உள்ள வர விருப்பம் அவர்கிட்ட பேசி தெரிவு பண்ணிட்டு உள்ள வாங்கன்னு மட்டும் கூப்பிட்டுருங்க. அதுக்காக அவங்களை பேச சொல்றதுக்கான ஒரு தூண்டுகோலை மட்டும் நீங்க இருங்கன்ற. சரிங்கய்யா? அதே போல நம்ம என்ட்ரியும் எப்படி போட போறோம், நம்ம ராயல் டீச்சர்ஸ் வீட்டுக்கு என்ட்ரி எப்படி போட போறோம்னா, இப்ப கலைச்செல்வன் ஐயா இருக்காரா, அவரை யார் ரெஃபர் பண்ணாங்க இந்த குழுவுக்கு? உங்களை யார் நீங்க ரெஃபர் பண்ணது? அவர் பால்கார பேர் என்ன? ஜெகநாதன் இல்லையா? ஆமா. இப்ப பால்கார் ஜெகநாதன் ரெஃபர் பண்ணது கலைச்செல்வன் சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க சார். உங்களை ரெஃபர் பண்ணது பால்கார் சார் ஜெகநாதன். அவர் ரெஃபர் பண்ணது மேட்டூர் அருள்ராஜா. அவரு இவர் சார் ஜோசியரா? ஜோசியர் சார். ஜெகதீசன் தான் என்ன கூப்பிட்டு விட்டாரு. அதான் சார், ஜெகதீசன் அவர் ஃப்ரெண்ட் வந்து அரியலூர்காரு. அரியலூர் ஐயா ஃபர்ஸ்ட் வந்துருந்தாருல. இல்ல அதான் ஜோசியர். ஜோசியர் புரியல. ஜோசியர் என்ன? ஜோசியர் அவரு அவர் இன்ஜினியர் மாதிரி சொன்னார் சார். சரி, யாரோ ஒண்ணு அது அவரு மூலியமா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கிடைச்சா அது அருள்ராஜா கிட்ட வந்து முடிஞ்சிடும். அந்த அருள்ராஜா நேற்று வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்காக என்ன பாக்குறதுக்காக சேலம் வந்திருந்தாரு. அருள்ராஜாங்க சார் என்கிட்ட பேசுவாரு. அருள்ராஜா அரியலூர் அருள்ராஜா. அப்புறம் அருள்ராஜா அரியலூர்ல மேட்டூர். மேட்டூர் அதான் சொல்ல வந்தேன். ஓகே, அருள்ராஜா இருக்கா இல்லையா? அப்போ அவரு நேற்று என்கிட்ட பேச வந்தாரு. சார் நான் ஒரு பிசினஸ் பண்ணணும், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்னாரு. நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி நாங்க ஆரம்பிக்கிறேன், இப்படி ஒரு அசோசியேட் போட்டிருக்கேன் சார். என்ன சார் பிரமாதமா பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாரு அப்புறம் அவரு. உடனே நான் நாளைக்கே இது எல்லாம் விவரம் எனக்கு வேணும் சார், நாளைக்கு வரட்டுமானாரு. நாளைக்கு இல்ல சார், டைம் ஷெட்யூல் இல்லை அப்படின்னு. சரி நாளைக்கு மறுநாள் வரட்டுமானாரு. இல்ல அப்ப என்னைக்கு வரட்டும்? வியாழக்கிழமை வாங்கிட்டேன். ஏன்னா அன்னைக்கு தான் ஷெட்யூல் இருக்குது, வாங்கிட்டேன். அன்னைக்கு நான் வந்துடுறேன் சார், காலையில வந்துடுறேன், எனக்கு ஒதுக்கிடுங்க. நீங்க சொன்ன இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான்ற அவரு. அதனால அவர் ஆரம்பிக்கிற பிசினஸ் இந்த மாடல் கொண்டு வர அப்படிங்கிறார் அவரு. சரி, ஓகே, சிறப்பு.
அப்ப நம்ம ஒரு நல்ல மாடல் கிரியேட் பண்ணிருக்கோம்னு தெரியுது நம்ம. சரிங்கய்யா, சரி நம்ம இந்த அளவுல மீட்டிங் முடிச்சுக்குமா, இல்ல வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ரைட் சார், நன்றி சார். நன்றி நன்றி. வெற்றி திலகமா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? சொல்லிட்டீங்க. அமௌண்ட் பூரா அக்கௌண்ட்ல போடுவீங்களா இல்ல கேஷா கொடுப்பீங்களா? அதான கேள்வி. அவங்க கேஷ்டா வாங்கிக்குவாங்க. நீங்க சொன்னது எனக்கு மறுபடியும் புரியல. இல்லையா, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்குது. அமௌண்ட் பூரா செக்கா கொடுப்பீங்களா, அக்கௌண்ட்ல போடுவீங்களா இல்ல கேஷா கொடுப்பீங்களா? அவங்க ரெண்டுக்கும் ரெடி சார். சொன்னீங்கன்னா எடுத்துக்கிட்டு இப்பயா பஸ் ஏறிடுவாங்க. எந்த இடத்துக்கு வர சொல்றீங்களோ வந்துருவாங்க. கலைச்செல்வன் ஐயா பாருங்க, என்ன பத்தி அப்சர்வேஷன் கரெக்டா சொல்றாரு. அவ்வளவுதான். அசோக்குமார் சார் என்ன சொன்னாலும் சார் கண்ணை மூடிட்டு அந்த இதை ஃபாலோ பண்ணிடணும்னு முடிவுல இருக்கிறாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். நன்றி நன்றியா. சரி, மீண்டும் நம்ம அடுத்த சிவபாலன் ஐயா எப்ப ஷெட்யூல் போறதா நம்ம அந்த மீட்டிங்ல கலந்துக்குவோம். இல்ல சிவபாலன் ஐயா, சிவபாலன் ஐயா பேச முடியாது நினைக்கிறேன். அதனால யாராவது வேற ஒருத்தர் யாராவது நன்றி உரையாற்றுங்கள். சொல்லுங்க சார். கலைச்செல்வன் சார். க்ளோசிங் ஃபார்மாலிட்டிஸ். கலைச்செல்வன் வந்து தொடக்க இடத்துலயே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். லேட்டா வந்ததுக்காக எனக்கு முடிவுரை கொடுத்த மாதிரி இருக்கு. காலையில எம்எம்டி மீட்டிங்கே சுத்தமா ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. அதாவது நைட்டு கொஞ்சம் லேட்டா வேற படுத்து சார் தான் எழுப்பி விட்டு சிவபாலன் சார் தான் அழைச்சாங்க. இந்த மீட்டிங்கை நம்ம வந்து தொடர்ந்து நல்லபடியா நடத்தணும். பரவாயில்ல, இது மாதிரி நாளைக்கு இருக்குங்கிறத விட நம்ம இதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாளைக்கு மீட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு நம்ம பல ஜூம் மீட்டிங்ல பல இது ராத்திரி நேற்று மில்டன் சார் வந்து 3 மீட்டிங்க்கு என்ன சார் நீங்க வர்றீங்களோ இல்லையா, நான் வீட்டுல போர்வெல் ஓடிக்கிட்டு இருக்கு வர முடியல சார்னு சொன்னேன். அது இல்லை சார், நான் சொல்ல வேண்டியது என் கடமை அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அது எனக்கு ஒரு ஊக்கமா இருந்துச்சு. நான் என்ன செய்ய போறேங்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலீக்ஸுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் மூலமா சொல்லுவதன் மூலமா இந்த எம்எம்டி மீட்டிங்கை நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம். அதனால காலையில சிவபாலன் சார் கூப்பிட்டையில அவர் யதார்த்தமா தான் என்னை வந்து உறுப்பினர்கிற முறையில் அழைக்கிறாரு. அவர் கூப்பிட்டது எனக்கு ஒரு உத்வேகமாக இருந்துச்சு. அவருக்கு நன்றி சொன்னது நான் நன்றி சொன்னது அவருக்கு ஒரு ஊக்கமா இருந்துச்சு. சார் என்ன சார்னு திருப்பி கேட்டார். இதெல்லாம் ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. அதனால இது மாதிரியான மீட்டிங்கு நம்ம வந்து சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வாயால பேசாம உடனே அதை செயல்படுத்தி சார் அதை வந்து ரொம்ப திறமையா அவர் வந்து ஒவ்வொரு நாள் நான் வேண்டிக்கிறது மனசுக்குள்ள. இது இந்த 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 இயக்கம் ஒரு நல்ல இதா போகுது. இது ஒரு மாதிரியான எனர்ஜி. அது பல பேர் எனர்ஜியை தொடங்கி விட்டுட்டு போயிடுறாங்க, காணா போயிடுறாங்க, மறைஞ்சு போயிடுது. ஆனா நம்ம எனர்ஜி வந்து நம்ம பேஸ் நல்லா சூப்பரா போட்டிருக்காங்க சாரு. அதுக்கு துணையா நம்ம எல்லாம் நிக்கிறோம். ஒருத்த விட்டனாலும் அடுத்தது கை கொடுக்குறோம் உடனே டக்குன்னு. சிவபாலன் சாரே எனக்கு யாரு என்ன ஏதுன்னு தெரியாது. இது உள்ளதான் பழக்கம். அவர் கூப்பிடல எனக்கு ஒரு உத்வேகம் ஏன் வருது. அதனால இப்ப நம்மள ஜூம்ல இதுல வீடியோல வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வீடியோல வந்து என்ன செய்யறது, ஆளை பார்த்துமே ஒரு மலர்ச்சி வருது. அதனால நம்முடைய ஒவ்வொரு செயலும் பிரபஞ்சத்துக்கு கிடைக்கிற ஒரு நன்றி கடனா நம்ம இதை செய்யறோம். இப்படி ஒரு வாய்ப்பை வந்து நல்லா நம்ம பயன்படுத்திக்கணும். வாய்ப்பை பயன்படுத்த முடியாம இப்ப சில பேர் நிழல்ல இருக்கிறீங்க, அவங்க கூட நாளைக்கு நம்மளும் வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இருக்கு. இதுல வந்து அட்டண்டன்ஸ் போட்டாலே இதுக்குள்ள இணைஞ்சாலே ரொம்ப ஒரு நல்ல இடம். இதை வந்து நம்ம தொடர்ந்து மேலும் நடத்துறதுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்க வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றிங்க, மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்புல சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.